அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நலமா? ரோசிகஜன் அக்காவோட சேனலுக்கு புதிய ஆர்ஜேவா உங்களோட தேஜு அறிமுகமாகறேங்க. என்னோட குரல் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. கதையை கேட்டுட்டு என்னோட குரலும் கதையும் எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரம் ரோசிகஜன் அக்கா உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோவோட சேர்த்து ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போகலாம். ரெடியா? வாங்க. மெல்லிசையாய் என் வசமானாய். லண்டனில் வாழும் இலங்கையை சேர்ந்த நாயகி திருமணம் என்ற வீட்டில் பேச்செடுக்கையில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி பின்வாங்கி விடுகின்றாள். இப்படி இருக்கையில் திருமண வரவேற்பொன்றில் மிக தற்செயலாக ஒருவனை கண்டுவிட்டு தன்னிலை தளம்பி குழப்பமும் கனத்த மனமுமாக திண்டாடி போகின்றாள். அதேவேளை இவளை கண்ட அவனோ ஆச்சரியமும் சந்தோஷமுமாக அவளை நாட, அவளோ அவன் பார்வையிலிருந்து தப்பி விடுவதிலேயே குறியாக நிற்கின்றாள். இருவரும் சந்தித்துக் கொண்டார்களா? இவர்களின் மாறுபட்ட நடவடிக்கைக்கு என்ன காரணம் என்பதை கதையில் அறிந்து கொள்ளுங்கள். கலகலப்பு மிக்க இக்கதை உங்கள் பள்ளி நாட்களையும் நிச்சயம் விட்டு செல்லும். உங்கள் கருத்து பகிர்வை எப்போதுமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்கள் நண்பர் ரோசிகஜன். அத்தியாயம் 1. இது என்ன பிள்ளை, வந்த சனம் இருக்க இடமில்லாம நிக்கணும் போல. பர்வதத்தின் பார்வை விருந்தினர்கள் நிறைந்திருந்த அந்த மண்டபத்தை சுற்றி சுழன்று வந்தது. ஐயோ, மெல்ல கதையுங்க அம்மம்மா. பெரியவரின் கரத்தில் சிறு அழுத்தத்தோடு படிந்தது அருகில் வந்த பேத்தி துர்காவின் கரம். சற்றே முன்னால் சென்றிருந்த துர்காவின் அன்னை தேவகி இவர்களுக்காக தயங்கி நின்றவர், அங்க அந்த கடைசி மேசில 2 கதிரைகள் கிடக்கு பாருமா, நீ அம்மம்மாவோட போயிரு, சுஜி ஒரு இடம் இருக்கின்றா, அவளோட நான் இருக்கிறேன் என்று விட்டு இளைய மகள் இருந்த இடம் நோக்கி நகர்ந்தார். வா. பேத்தியின் கரத்தை பிடித்தபடி நகர்ந்த பர்வதத்தின் முணுமுணுப்பு மட்டும் அடங்கவில்லை. இப்ப ஏன் பயப்படுற? இல்லாததையா சொல்லுறான்? இடத்துக்காளவா சனத்தை கூப்பிட வேணும், இல்லையோ சனத்துக்காளவா பெரிய மண்டபமா எடுக்க வேணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன என்று கேட்கிறான். வா என்று கூப்பிட்டு போட்டு என்னவாவது செய்யுங்க, நாங்க எங்க வேலைகள் என்று இருந்தா. பேத்தியின் எச்சரிக்கையில் அவர் குரல் சற்றே தணிந்திருந்தாலும் மனதில் பட்டதை சொல்லிவிட்டார். சொன்னா கேட்க மாட்டீங்களே. செல்லமாக முறைத்தபடி இருக்கை எடுத்து போட்டு அவரை அமர வைத்தாள் துர்கா. அதெல்லாம் அவளின் வசதி வாய்ப்பை பொறுத்தது அம்மம்மா, நீங்க சத்தம் போடாம இருங்கோ என்றபடி தானும் அமர்ந்து கொண்டாள். அடுத்து என்ன, யாரென்றே தெரியாவிட்டாலும் அருகில் இருந்தவர்களோடு முறுவலித்துக் கொண்டனர். நம் நாடு ஊர் என்ற அடையாளம் போதாதா என்ன? பர்வதத்தின் பார்வை மீண்டும் ஒருமுறை அத்திருமண வரவேற்பு நடைபெறும் மண்டபத்தை சுற்றி வந்தது. அது சரி, ஒரு கல்யாண காட்சி ஒன்று வச்சா வார மனுஷரை சந்தோஷமா அபசரிச்சு அனுப்ப வேணுமென்ற எண்ணமெல்லாம் போய் எவ்வளவோ காலமாச்சு. அழுப்போடு ஆரம்பித்தார். அம்மம்மா, அடைக்குரலில் அழைத்தாள் துர்கா. நீங்க சொல்றது என்ற சரிதான் அம்மா என்றார் பர்வதத்தின் மறுபக்கத்தில் அமர்ந்திருந்த நடுத்தர வயது பொன்மணி. அதன் பிறகு பேத்தியின் எச்சரிக்கையா கவனிப்பார் பர்வதம். அந்த பொன்மணியின் புறமாக திரும்பி அமர்ந்து கொண்டார். அடுத்தவன் செய்யறதை விட ஒரு படி மேலா செய்ய வேணும் என்று நினைக்கிறவை நகை நட்டு அலங்காரம் போட்டோ வீடியோல காட்டுற அக்கறையில கொஞ்சத்தை சரிவார சனங்களை உபசரிக்கிறதுல காட்டுறது இல்ல. நம்மட உருளைண்டா படப்படவென்று தொடர்ந்தார். அவர் மனதிலோ பல வருடங்களுக்கு முன் தன் வீட்டு முற்றத்தை மறைத்து பெரிய பந்தல் போட்டு தடல் புடலாக நடந்தேறிய மகள்களின் திருமணங்கள் பசுமையாய். அம்மம்மாவை இதுக்கு மேலும் விட்டா ஊர் நினைவில கதைச்சு கொண்டே இருப்பார். மனதில் எச்சரிக்கை மணியடிக்க அவசரமாக இடையிட்டாள் துர்கா. ஊரிலும் இப்ப எப்படியோ, நாம லண்டன் வந்து 7-8 வருஷங்களாகுதே. கிட்டடியில போய் பார்த்தீங்களா என்ன? பேசாம இருங்கோ அம்மம்மா, தாழ்ந்த குரலில் கடிந்து கொண்டாள். நீ என்னதான் சொல்லு, நம்மட ஊர் போல வராதாச்சி. உங்களுக்கு வேணுமெண்டா இங்க எல்லாம் பிடிச்சு போயிருக்கலாம், ஆனா எனக்கு ஊர் நினைவில் தழுத்தழுத்தார் பெரியவர். அப்போ பொறுங்கோ, உங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம், தனியா அங்க போயிருங்க என்று அவள் சொன்னதை கேட்டு அப்பெண்மணி சிரித்தார். இதுதான் சாட்டண்டு என்ன பார்சல் பண்ண பாக்குறப்பில்ல? பேத்தியிடம் சொல்லிவிட்டு அப்பெண்மணியை பார்த்து, இந்த காலத்து இளசுகளுக்கு என்ன போல இருக்கிற வயது போனவே பெரிய சுமை, சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தட்டிவிடத்தான் பார்ப்பினும் என்றபடி பேத்தியை சீண்டலாக பார்த்தார். ஐய, தொட்டதுக்கும் இப்படி சொல்லுறதே இந்த வயது போனவுக்கு வேலையா போச்சு. பெரியவரின் தோளில் செல்லமாக அடித்தாள் துர்கா. அதோடு நீங்களும் அப்படியே போயிட்டு ஆளும், பிறகு அங்க உங்களோட தோணப்பா ஆறு கொடுப்பினுமாம். வேலி கதியாளுக்குத்தான் சொல்ல வேணும்.
அப்படி ஏதாவது விசேஷம் வந்தால் தானே நம்மட சனங்களை காண முடியுமென்று வெளிக்கிட்டு வந்த நீங்க. அதை விட்டுட்டு நொட்ட சொல்லிக் கொண்டிராதீங்க. பெரியவருக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் அதட்டியவளின் அழகிய நயனங்களில் சீடலின் தழுவல். பேத்தி நன்றாகவே முறைத்தார் பர்வதம். அதற்கு அவளும் திருப்பி முறைக்க மறுக்கண பெரியவர் முகம் மலர்ந்து போயிற்று. அவரின் செல்ல பேத்தி சிறு வயதிலிருந்தே குறும்புகளின் உற்ற சிநேகிதியாயிற்றே. அப்படி இருக்கையில் கடந்த சில வருடங்களாக அவளில் ஒரு வகை அமைதி, மற்றவர்கள் அனுமானிக்கும் வகையில் ஏதோ ஒரு வகை இறுக்கம். அதை பற்றி ஏதாவது கேட்டுவிட்டால் மாத்திரம் வெகு லாவகமாக பேச்சை மாற்றி விடுவாள். அப்படி இருப்பவளை இப்படி மலர்ந்த முகமும் சீண்டலில் சிறுகும் நயனங்களுமாக காண்பதென்பது வெகு அரிதாயிற்றே. பர்வதமும் பேத்தியின் துருதுருப்பையும் துடுக்குத்தனத்தையும் குறும்பு பேச்சையும் வெகுவாகவே ரசிப்பவர். வீட்டின் உயிர்ப்பே பேத்தியின் கலகலப்பு என்பவர். அது இல்லை என்றானதும் அவளுக்கு என்ன நடந்துட்டு என்று கவலையும் கொண்டார். மாறாக துர்காவின் அண்ணி தேவகியோ, அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியாயிருக்கம்மா அகமகிழ்ந்து போனார். இல்லையோ, வார்த்தைக்கு வார்த்தை கதிக்கிறது, பகடி சேட்டுகள் என்று வம்பு செய்கிறது. இப்படி எந்த நேரம் என்னென்ன ஊர் வம்புகளை விலைக்கு வாங்கிட்டு வருவாள் பயந்து கொண்டளவா இருக்க வேணும் என்றதும் மகளிர் கோபம் தான் கொண்டார் பர்வதம். இது வரைக்கும் அப்படி என்ன பொல்லாப்ப வீடு வர கொண்டு வந்து விட்டாலண்டு எப்படி சலிச்சு கொள்ளுற? பிள்ளைகள் இருந்தா கலகல வேண்டுதான் இருக்க வேணும். உம்மாண்டியா இருக்கிறவையால தான் கூட பிரச்சனைகள் வாருது என்ற பேத்தி போல இருப்பவையால இல்ல. அவளுக்கு மனசுல ஒன்றையும் வச்சிருக்க தெரியாது, வெளியில சொல்லி சிரிச்சு கதைப்பாள். அதுல என்ன பெரிதா பிள்ளை கண்டுட்ட என அதட்டல் போட்டு மகளை ஒரு வழி பண்ணி விட்டார். ஐயோம்மா, உங்களுக்கு நான் சொல்லுறது விளங்குதில்ல. சும்மா சின்னதா 6 பகடி பண்ணினாலே பின்னால போய் வேணா வேணா என்ற அளவுக்கு வம்பு பண்ணுவாளா இல்லையா அவங்களோட பேத்தி? அதே தனக்கு தேவையென்றா யார் எவரின்றி இல்லாம பகடி பண்ணி ஒரு வழி பண்ணுவா. இதெல்லாம் எல்லா நாட்களும் பொறுத்திருக்க மாட்டினம். அட, பிள்ளை பகடிக்கு கதைக்கிறதெல்லாம் நீ பெருசு பண்ணுற, விடு. பர்வதத்துக்கு மகளில் தான் கோபம் வரும், பேத்திகளில் இல்லை. நீங்க என்ன ஏதண்டி இல்லாம அவளுக்கு சார்பா கதையுங்கம்மா குறைப்படுவார் துர்காவின் அன்னை. இங்கதான் நம்முடைய இடமண்டு வச்சு கொண்டாலும் இனி லண்டன் போன பிறகும் அவள் இப்படியே இருந்தா அந்த அறியாத ஊரில் எவ்வளவு பயப்பட வேணும் சொல்லுங்க பாப்போம் என்பவர் மகள் வெளிநாடு செல்ல முன்னரே அமைதியாகிவிட்டதில் வெகு நிம்மதியாய் உணர்ந்தார். நம்மட பிள்ளை என்ன சின்னவளா, 7க்கு வந்துட்டா. வீட்டுக்கு மூத்த மகளா பொறுப்பான பிள்ளைய மாறிட்டா பெருமையாக சொன்னார் வெளிநாட்டில் இருந்த இவள் தந்தை சண்முகம். அப்படித்தானோ என்ற வகையில் துர்காவும் நிறையவே மாறித்தான் போனாள். இப்படி இருக்கையில் யாழ்ப்பாணத்தில் பிரபல பெண்கள் பாடசாலையொன்றில் படித்துக் கொண்டிருந்த மகள்கள் இருவரையும் தாயையும் ஒரு வழியாக லண்டன் அழைத்துக் கொண்டார் இவள் தந்தை. இதில் இவ்வளவு நாட்களும் பெரிய மகளோடு ஊரிலிருந்த பர்வதம் தான் தனித்து போனார். அவருக்கும் வெளிநாடு என்று செல்வதில் அவ்வளவு நாட்டம் இருக்கவில்லை தான். அப்படி இருக்க ஏற்கனவே தன் குடும்பத்தோடு லண்டனில் வசித்த இவரின் இளைய மகள் தாயை தன்னோடு அழைத்துக் கொள்ள முன்வந்தார். முதலில் மறுத்து விட்டார் பர்வதம். அவருள் ஊறிப்போன சொந்த ஊர் பாசம் மகளே நின்றதில் மறுத்தவர் சில நாட்களில் தனிமையில் வெகுவாக திண்டாடி போனார். கடைசியில், உங்களுக்கு கொழுப்பு, இத்தனையோ பிள்ளைகள் எங்க வந்தா புது இடத்துல தாக்கு பிடிக்க மாட்டீங்க, ஊரிலேயே இருங்கோ, அதுதான் உங்களுக்கும் சுகம் எங்களுக்கும் வசதி என்று தங்களோட அம்மா அப்பாவை விட்டிருக்க நாங்க எங்களோட வாங்கோ என்றா பெருசா லெவல் காட்டுறீங்க என்று பேர பிள்ளைகள் மல்லுக்கு நின்றதில் தன் பிடியிலிருந்து இறங்கி வந்திருந்தார். தனிமையின் சுவையில் மிகையாக சலித்து போனவர். ஊர்லயும் தனியே இருந்து என்னதான் செய்யறது, விரும்பியோ விரும்பாமலோ மகளுக்கு பக்கத்துல இருந்துறதே சரி என்ற முடிவில் வெளிநாடு வந்தவர் ஒரு மாதிரி லண்டன் வாழ்வுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டார். வருடத்தில் 6 மாதங்கள் சின்ன மகள் வீடு என்றால் மீதி 6 மாதங்கள் பெரிய மகளோடு தங்கிக் கொண்டாள். சின்ன மகளுக்கோ 2 மகன்கள், பெரியவளுக்குத்தான் கண்ணுக்கு நிறைவாக 2 பெண் பிள்ளைகள். அதிலும் மூத்த பேத்தி துர்காவில் இவருக்கு கொள்ளை பிரியமாயிற்றே. இதென்ன பாட்டி, என்னையே பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அங்க மாப்பிள்ளை பொம்பளைய பாருங்க. தன்னில் நிலைத்திருந்த அவரின் முகத்தை பக்கவாட்டில் திருப்பி விட்டாள் துர்கா. மணமக்களையே கண்கொட்டாம பார்த்து கொண்டிருக்கத்தான் எனக்கும் ஆசை. நீதான் 1000 நொட்டைகள் சொல்லிக்கொண்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற இல்லையே. பேத்தியின் கல்யாணத்தை காண வேண்டும் என்கின்ற அவள் மின்ன தொடங்கியவர் அவள் முகம் சுருங்குவதை பொருட்படுத்தாது சொல்லிக் கொண்டு போனார். உன்ற தங்கச்சிய பார், விரும்பி கேட்டு வந்த மாப்பிள்ளைக்கு தலையாட்டி புருஷன் வேளு வீடு என்று எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாள். அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதான் சரியா இருக்குமா? கிடைத்த சந்தர்ப்பத்தை கப்பென்று கைப்பற்றி சொல்லிக் கொண்டே போனார். அடுத்த நொடி துர்காவின் முகத்தில் படர்ந்திருந்த குறுநகை முற்றாக மறைந்தே போயிற்று. பிளீஸ் அம்மம்மா, தேவையில்லாத அலட்டல் கதைகள் தொடங்கினா நான் எழும்பி போயிருவன்.
முதல்ல இது ஒன்றும் நம்மட வீடு இல்ல. அடிக்குரலில் சொன்னபடி இந்த அம்மா எங்க இருக்கிறா? விழிகளை சுழற்றி அவள் பார்வையில் தாய்க்கு பதிலாக பட்டான் அவன். சாயந்தன். மறுக்கணம் சுற்ற முயங்க மறுக்க உறைந்து போயின இவள் நயனங்கள். அவற்றோடு அவசர அவசரமாக கைகோர்த்தன அவள் உணர்வுகள். ஏற்கனவே அவனும் இவளைத்தான் பார்த்திருந்தான் போலும். இவள் பார்வைப்பட்டதும் அவன் விழிகளில் பளிச்சிடல். அப்போதும் அவனால் நம்ப முடியவில்லை போலும். அளவில்லா வியப்பும் எதிர்பாராத சந்தித்த மகிழ்வுமாக விரிந்த விழிகளின் ஓரத்தில் மறைக்க முடியாத வகையில் சந்தேகமும் ஒட்டியிருந்ததுதான். இவள் இவள் அவள்தானே துர்கா? பார்வையாலே அவளிடம்தான் கேட்டான் போலும். ஆனால் இவளோ கண்டபடி தளத்தளத்த நெஞ்சத்தால் உறைந்து நின்ற உணர்வுகள் உயிர்ப்படைய மெல்ல அசைந்தவள் அப்படியே கதிரையின் பின்புறமாக தொய்ந்து சாய்ந்து கொண்டாள். அதோடு தான் இருப்பது மக்கள் நிறைந்த ஒரு திருமண வரவேற்பில் என்பதை வெகு பிரயாசப்பட்டு நினைவுபடுத்தவும் முயன்றாள். துர்கா, கண்டிப்போடு தன்னை தானே விழித்துக் கொண்டவள், நீ உணர்வுகள் ஆளுகைக்கு ஆடுறவள் இல்ல. உன்ற ஆளுகைக்கு உட்பட்டது உன்ற உணர்வுகள். உன்னை கட்டுப்படுத்திக் கொள். மனதுள் கட்டளையிட்டாலும் அவரேதானா ஷயத்தன்? அவர் எங்க இங்க? கையில குழந்தையும் இருக்கே, அவருட குழந்தையோ? முணுமுணுத்தாள். அவனை விட்டு விலகி வந்த பார்வையை மீண்டும் செலுத்த முயன்ற மனதை வெலுக்கட்டாயமாக இழுத்து பிடித்தவளின் தொண்டையில் ஏமாற்றமும் கசப்புமாக உணர்வுகளின் பிராண்டல். அத்தியாயம் 2. தம்பி, இங்க 2 பேருக்கு கொடுக்கவானோ? சற்றே உரத்து ஒலித்தது ஒருவர் குரல். உறவுக்காரர் போல அங்குமிங்கும் ஓடி தன்னால் முடிந்தவரை உபசரிக்க முயன்றார். எடுத்துக்கங்க. லேசான முறுவலும் பலகார தட்டுமாக வந்து நின்றான் ஒரு பெடியன். தன் முன்னால் நீட்டப்பட்ட தட்டில் இருந்து ஒரு சிற்றுண்டி தட்டை எடுத்து, ஆமாம்மா இந்தாங்கோ, அவருக்கு கொடுத்து விட்டு, தேங்க்ஸ், தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டாள் துர்கா. உங்களுக்கு டீயா கூல்ட்ரிங்கா? எனக்கு ஒரு 1/2 கப் பிளேன் டீ சீனி இல்லாம தர முடியுமா தம்பி? குளிர்ல வந்ததுக்கு நல்லா இருக்கும். பர்வதம் தான் கேட்டார். கொண்டு வரேம்மா என்றவன். உங்களுக்கு? மீண்டும் துர்காவிடம் திரும்பினான். இப்போ ஒன்றும் வேணா, தேவையண்டா நானே எடுத்துக்கொள்றேன் என்றவள் மேசையில் தன் முன்னால் இருந்த குளிர்பானங்களை காட்டினாள். அவன் தலையாட்டி விட்டு நகர்ந்த பின் தன் முன்னால் இருக்கும் சிற்றுண்டி தட்டையே பார்த்திருந்தவளின் கருத்தில் அதில் உள்ளவை சற்றும் பதியவில்லை. மாறாக அத்தட்டிலும் அவன் முகமே தெரிந்தது. அதுவும் 7-8 ஆண்டுகள் கடந்த பின்னரும் நினைவிலிருந்து அகலாத அவன் பார்வை, அதன் தீச்சன்யம், கோபமும். ச, நீ எல்லாம் என்ன மாதிரியான பொம்பளை பிள்ளை என்ற எள்ளலும் சேர்ந்திணைந்து போட்டி போடும் விழிவீச்சு. தன்னையும் மீறி திரும்பினாள் துர்கா. அவனோ அவளையேதான் பார்த்திருந்தான். அன்றெல்லாம் காணும் சந்தர்ப்பங்களில் சுர்ரென்று குத்திவிடும் பார்வை இன்றோ இதயத்தை மெல்லிசையாய் வருடியதை அவளால் மறுக்கவே முடியவில்லை. இந்த பார்வைக்குரியவனை காண மாட்டோமா என வெகுவாக ஏங்கியிருந்தாலோ என்னவோ. இங்கு பார் துர்கா, வட்கம் கட்டவளா நடந்து கொள்ளாதே, சட்டென்று விளைத்துக் கொண்டது அவள் உள்ளம். அன்று அவனால் அது அடைந்த வேதனையை அவ்வளவு லேசில் மறந்துவிடுமா என்ன? அவர் அன்றைக்கு என்ன எல்லாம் சொன்னவர், இத்தனைக்கும் பிழை செய்தவன் ஏச்சு பேச்சு வாங்கலாம், தண்டனையும் பெறலாம். நீ அவரிடம் இருந்து அத்தனை ஏச்சுக்கள் வாங்க அப்படி என்னதான் பிழை செய்த? அதனாலதான் சொல்லுறன், அவரை பார்க்காத, முக்கியமா தெரிஞ்சது போலவே காட்டிக்கொள்ளாத. அவரோட முகத்துல லேசான தடுமாற்றம் இருக்கிறத கண்டியா? நீதான் என்றத உறுதியா அடையாளம் காணல போல. படப்படத்த உள்ளத்தின் எச்சரிக்கை சற்றே கடுமையாகத்தான் இருந்தது. இல்ல, இப்படி திரும்பி திரும்பி பாத்தியோ விறுவிறுவென்று எழும்பி வருவார். கையில குழந்தையோட தானே இருக்கிறன், உன்ற முட்டை கணக்கு அது தெரியலையா? கல்யாணமான ஒருத்தனையே வெக்கம் இல்லாம இப்படி வெறிச்சு பாக்குறியே, நீ மாறவே மாட்ட. சே என்று கொஞ்சமும் தைக்காத வார்த்தைகளாலேயே சேற்றை வாரி எரித்து விடுவார் என பொறுப்பொருத்த மனதின் கோப சீரலில் பிழை காணவும் முடியவில்லை. நடந்தது அல்லவா சொல்கிறது. ஆனா இப்ப அவர் ஒன்னும் கோபமா பார்க்கறது போல தெரியலையே என தோன்றிய எண்ணம் கணத்தில் மறைந்து போனது. சிடுமூஞ்சி சிங்கராயன் ஏன் இந்த பதுங்குறார்? நல்லவருக்கு நடிக்கிறாரோ? பழிப்போடி என்ன துணிந்தது அவள் உள்ளம். மறுக்கணமோ, உனக்கு நல்லவனுக்கு நடிச்சா அவருக்கு என்ன பயன்? அவரெல்லாம் மேர், அவரோட லெவல் என்னன்னு தெரியாதா உனக்கு? இவளையே பழிக்கவும் செய்தது. இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். சிடுசிடுத்த மனதிடம் கெஞ்சிய வேகத்தில் திரும்பியவளின் பார்வை மீண்டும் அவன் விழிகளோடு உரசியதில் இவள் விழிகள் தான் கலங்கி போயின. அப்போதைக்கு இப்ப கொஞ்சமா தான் வித்தியாசமா இருக்கிறார். நேற்று போல இருந்தாலும் 7-8 வருஷங்கள் போயிற்றே.
ம் அப்ப முரட்டுவ பல்கலையில 3ஆம் வருஷமானவன். அசட்டையும் திமிரும் கலந்த முசுட்டு முரடு. இப்ப நிச்சயம் முகத்துல ஒரு இழக்கம் இருக்கு. அது அவருக்கு இன்னும் கம்பீரம் சேர்க்குதோ? மற்றபடி அப்படியே தான் இருக்கிறார். தன்னையும் மீறி ரயிலின் கடுக்கதியில் அவனை ஆராய்ந்தவள் அவன் மடியில் இருந்த குழந்தையையும் பார்க்க தவறவில்லை. சட்டென்று மனத்தில் ஓர் வலி ஓடிற்று. ஏமாற்றமே மிஞ்சும் என்று தெரிந்தாலும் அளிக்க முடியாத படிந்துவிட்ட நினைவுகள் தந்த வழி அது. கல்யாணம் முடிச்ச குழந்தையும் இருக்கே, பக்கத்துல இருக்கிற பொம்பளை தான் அவருண்ட பெஞ்சாதியோ? அப்பெண்ணின் முதுகுப்புறம் தான் தெரிய ஒரு கணம் வெறித்து பார்த்த வேகத்தில் எழுந்து விட்டாள் துர்கா. சிற்றுண்டியை குறித்தபடி அருகில் இருந்த பெண்மணியோடு சொந்த நாட்டு கதையின் சுவாரஸ்யத்தில் இருந்த பர்வதமோ சட்டென்று இவளெல. என்னம்மா என்றபடி பார்த்தவர் பேத்தியின் முகம் மாறி இருப்பதையும் கவனித்து விட்டார். என்ன துர்கா? நெற்றி சுருங்க கேட்டவருக்கு, ஒன்றுமில்லாமம்மா, சுஜியோட போயிருக்க போறேன், அம்மாவை அனுப்புறேன் என்றவள் பதிலுக்கு காத்திருக்கவில்லை. மறுபுறமாக அமர்ந்திருந்த தங்கை தாயை நோக்கி நடந்தாள். அவன் பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்தவாறே, அம்மா நீங்க அங்க அம்மம்மாவோடு போயிருங்கோ, நான் இவளோட இருக்கிறேன் என்று தாயை அனுப்பிவிட்டு, வடிவா இருக்கிறக்கா என்று தங்கைக்கு சிறு முறுவலை கொடுத்தவாறே அமர்ந்து கொண்டவள். எப்படி மாமி இருக்கிறீங்க என தங்கையின் மாமியார் மைத்துனி என்ற உரையாடலை ஆரம்பித்தாள். அப்போதும் இங்கிருந்து பார்த்தால் அவரை தெரியாது, அவருக்கும் என்னை தெரியாது என்ற நிம்மதி உணர்வு அவளில் ஓடாதில்லை. அதே போலவே அவனுக்கு தெரியாமல் இருக்குமாறு கவனமாக சென்று உணவை எடுத்து வந்து உண்ணவும் ஆரம்பித்தாள். அவள் இனித்தவாறு கண்ணில் இருந்து மறைந்தவுடன் அவளை மறந்துவிட அவன் ஒன்றும் தயாராக இல்லை. என்றைக்கு அவளை நன்றாக திட்டி தீர்த்தானோ அன்று அவள் நின்ற கோலம் அதிர்வும் கண்ணீரும் கோபமுமாக அவள் பார்த்த பார்வை அப்படியே அவன் நெஞ்சில் தங்கிக் கொண்டதை அப்பப்போ மனசுணக்கத்தோடு உணர்ந்திருந்தான் தான். இனிமேல் பட்டே என்று தங்கச்சியோடு சிநேகிதம் வச்சு கொள்ளாது, உன்னோட சேர்ந்து அவளும் கெட்டு போக போறாள். உன்ற வீட்டுல உன்னை வளர்க்கறது போல இல்லை எங்கட வீட்டுல என்கின்ற ரீதியில் எவ்வளவு குத்தலும் காட்டமுமாக சொன்னவன் அவள் உருவை சிறு சிறு நினைவுகளையும் சேமிப்பானேன். அவனுள்ளே அடிக்கடி எழுந்த கேள்விதான் இது. இதற்கும் ஒரு நாள் விடை கண்டு கொண்டான். என்று படித்து முடித்து வேலை செய்ய ஆரம்பித்து திருமணம் என்ற பேச்சு எழுந்ததோ அன்று இதற்கும் விடை கிடைத்திருந்தது. அண்ணா, அவள் அப்படி பகடிக்கு கதைக்கிறது நீங்க பிழையா விளங்கி கொண்டு அவளையே பேசி போட்டீங்களா? என்னட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை. ஒருபோதுமின்றி தமையணியை குற்றவாளியாக கதைத்திருந்தாள் இவன் தங்கை. பகடியாகவா? அதுக்கு ஒரு அளவு கணக்கு இருக்கிறது இல்லையா அஞ்சு? தங்கையின் குற்றச்சாட்டு சரியோ என்று எண்ணிய மனதில் அதிர்வலைகள் தோன்றினாலும் அப்போதைக்கு கண்டிக்கவே செய்தான். அதையெல்லாம் பொருட்படுத்தாது கண்கலங்கியவாறே புலம்பி தள்ளிவிட்டாள் இவன் தங்கை. அதனாலதான் அவ என்னோட கதைக்கிறத குறிச்சிருக்கிறாள். கிட்டத்தட்ட கதைக்கிறதையே நிப்பாடி போட்டால் தெரியுமா? ஏனென்று எவ்வளவு தரம் கேட்டு பார்த்தன். பதில் கிடைக்கல என்ற கோபத்துல உனக்கு சரியான லெவல் டி என்று ஏசி போட்டு நானும் கதைக்காம விட்டுட்டேன். அது பார்த்தா உங்களுக்கு ஏன் அண்ணா இந்த வேலை? தங்கை கண்ணீரோடு கேட்கையில் மறைக்க முடியாத அதிர்வில் நின்றான் அவன். நான் அவள்கிட்ட கதைச்ச மாதிரி என்று தங்கச்சியிட்ட 6வது கதைச்சிருந்தா என்ற நினைவே தன் மீது ஆத்திரம் கொள்ள போதுமானதாக இருந்ததே. நான் அப்படி கதைச்ச நேரம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். இப்படி ஆரம்பித்ததுதான் மெல்ல மெல்ல அவளை தன்னுள் அடக்கிக் கொள்ள வழி செய்து விட்டான். அப்படியே அவளை என்ற வாழ்க்கை துணையாக்கினா என்ற எண்ணம் மட்டும் வந்தால் போதுமா? கையளவில் உலகம் அடங்கி இருந்தாலும் அவளை அத்தனை சுலபத்தில் கண்டு கொள்ள முடியாது தவித்து போனான். சமூக வலைத்தளங்களை அலசோ அலசென்று அலசி பார்த்தான். பலன் இருக்கவில்லை. தங்கையிடம் அப்படி இப்படி கதைவிட்டு முறைப்பும் சிடுசிடுப்பும் கிடைத்ததுதான் மிச்சம். நீ இப்படி குருட்டு நம்பிக்கை எடுத்தேடினா பலன் கிடைக்கும் என்று என்ன நிச்சயம்? இவன் மனமே சீண்டும் சினக்கும். குருட்டு நம்பிக்கை என்ற சொல் அவனை மிகையாக தாக்கிவிடும். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்ற மனசில அவள் பால் சேர்த்து வச்சிருக்கிற நேசத்தில் உள்ள நம்பிக்கையில தேடுறன். கிடைச்சிருவாள். நம்பிக்கையோடு பதிலொருப்பான் இவன். ஆனால் அவன் வீட்டினருக்கு என்ன தெரியும்? இவன் மனதின் ரகசியத்தை அறியாதவர்களாச்சே. மனசில என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாய் சாயந்தன்? கல்யாணம் என்ற பேச்செடுத்தா போதும், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்கிற. உன்ற மனசுல என்ன இருக்கு என்று சொன்னாலும் பரவாயில்லை. அதை விட்டுட்டு பாக்குற பொம்பளைகளை எல்லாம் நொட்ட சொன்னா இன்னும் தாயின் நச்சரிப்போ தாங்கவில்லை. இது என்னம்மா உங்களோட பெரிய கரைச்சலா கிடக்கு? நான் கிளட தட்டி போயிருக்கிறனா என்ன? இப்பதானே வேலை செய்ய தொடங்கியிருக்கிறேன். கொஞ்ச நாட்கள் போகட்டுமே. ஆரம்பத்தில் திருப்பி சிரிசிரிப்பது சிரமமாக இருக்கவில்லை. அவளை காண கிடைக்காவிட்டால் வாழ்க்கை முழுதும் அவள் நினைவில் இருந்து விடுவனா என்ற கேள்வியே சுத்த முட்டாள்தனமாக இருந்தாலும்
இன்னொரு பொம்பளைய மனதார கல்யாணம் செய்யவும் இயலாமல் இருக்கே. தவித்து தடுமாறி போனான் அவன். இறுதியில் கழித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். கையளவில் உலகம் என்றதை அவனால் மட்டும் ஏற்கவே முடியவில்லை. அண்டவெளி போல் எட்ட முடியாத ரகசிய இடங்கள் கொண்ட இப்பரந்த உலகில் அவள் எங்கிருக்கிறாளோ? ஏங்கி போனான். மனசின்ற போக்களை இப்படியே வாழ்ந்திட முடியுமா? என் ஒருவனால வீட்டுல அம்மா அப்பா வென்ற மனம் சுணுக்கி போவானேன். இறுதியில் மனதை அதன் ஆசைகளை தள்ளி வைத்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அது கசப்பாக இருந்தாலும் தேவையானதாகவே இருந்தது. இந்த ஒரு வருஷம் லண்டன் போயிட்டு வந்த பிறகு உங்களோட விருப்பப்படி கல்யாணம் செய்யறனம்மா. தாயின் எச்சரிப்புக்கு முற்றுப்புள்ளியிட்டு விட்டு வந்தவன் இங்கு வந்த 4 மாதங்களுக்கு பிறகு அவளை கண்டிருக்கிறான். விழிகளை இறுக மூடி திறந்தான். மறுநொடி ஒரு முடிவுக்கு வந்தவன் அருகில் இருந்த இளம் பெண்ணிடம் மடியில் இருந்த குழந்தையை கொடுக்க முனைய, குழந்தையோ இவன் கழுத்தை அழுந்த கட்டி கொண்டான். நான் போக மாட்டேன் என்ற சமிஞ்சை அல்லவா அது? எல்லாம் நீங்க பழக்கிய பழக்கம்தானே? எனக்கும் சாரி கசங்கிடும். நீங்களே வச்சிருங்கோ, இல்லையோ ரூபனிட்ட கொடுங்க. மறுபுறம் இருந்தவனை கை காட்டி விட்டு சிரித்தாள் அப்பன். எங்கட செல்ல குட்டிய வச்சிருக்க அப்படி என்ன கஷ்டமாம் என்ன ராஜா? குழந்தையை கொஞ்சியபடி எழுந்தவன் அங்க தெரிஞ்சவே இருக்கினம் கதைச்சிட்டு வரன் என்றபடி நகர்ந்தான். அத்தியாயம் 3. ஹாய் ஆண்டி என்றபடி தன் அருகில் வந்து நின்றவனை கேள்வியாக பார்த்த துர்காவின் அன்னை, ஆர் இந்த தம்பி என்ற யோசனையோடினாலும் வரவேற்பு முறுவலோடு, சொல்லுங்கோ என்றார். நீங்க துர்காட அம்மா தானே? இக்கேள்வியே தேவையில்லை எனும் வகையில் அவள் சாயலில் தான் இருந்தார் தேவகி. ஓம், நீங்க? அவனை பார்க்க ஏதுவாக சற்றே நகர்ந்து அமர்ந்து கொண்டார் தேவகி. அருகில் இருந்த பொன்மணியோடு உரையாடி கொண்டிருந்த பர்வதமோ வந்தவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்தார். சற்று முன்வரை சந்தோஷமாக அமர்ந்திருந்த பேத்தி முகம் சுணங்க எழுந்து போனாள் அல்லவா? அதையே எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு இவன் அவளையே கேட்டு வர, இவனை கண்டுட்டு தான் எழும்பி போனாலோ என்கின்ற சந்தேகம் வேறு வந்தது. ஓ, அப்போ கொஞ்சம் முதல் இங்க இருந்து எழும்பி போனவர் துர்கா தான் என்ன? ஆர்வம் பொங்கியது அவன் வார்த்தைகளில். நிறைய வருஷங்களுக்கு முதல் கண்டது ஆண்டி, அதுதான் சரியா அடையாளம் தெரியாம கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. இயல்பு தொலைத்து படப்படுத்தவனுள் எக்கச்சக்க மகிழ்வு. இப்போ பர்வதத்தின் விழிகளோடு இணைந்த தேவகையின் விழிகளிலும் கூர்மை. நீங்க யாரென்று நினைவில்லையே தம்பி, யோசனையோடு சொன்னார் தேவகி. நான் எப்படி சொல்வதென கணம் தடுமாறினான். துர்காவோடு படித்த அஞ்சனாவை தெரியுமா ஆண்டி? அஞ்சனா? தெரியுமே, வீடு டெம்பிள் ரோட்ல இருக்கே அந்த பிள்ளை தானே? நல்லா தெரியுமே. அவளேதான் ஆண்டி, நான் அவளின் அண்ணன் சாயந்தன். சந்தோஷமாக முறுவளித்தான் அவன். அவன் தங்கையை தெரியுதே, வெளியூரில் சந்திக்கையில் நட்பு வளர்க்க இது ஒன்று போதாதா? அப்படியா தம்பி, உங்களை சந்திச்சதுல நல்ல சந்தோஷம். உங்களோட அம்மா அப்பா எல்லாரையும் நல்லா தெரியும், உங்களை தான் சந்திச்சது இல்ல. அப்ப கொழும்புல இருந்தீங்க போல என்றதும் இவன் முகத்தில் பிரகாசம். தங்கையை மட்டுமில்லாத குடும்பத்தையே தெரியுதே, மகிழ்ந்து போனான். என்ன உங்களுக்கு தெரியலண்டா என்ன, உங்களோட மகளுக்கு நல்லாவே தெரியும். மேனதில் சொன்னபடி அப்ப அங்க படிச்சு கொண்டிருந்தான் ஆண்டி என்றவன், இப்போ நீங்களும் எங்கேயா இருக்கிறீங்க என்று இடையிட்டவருக்கு, இல்ல ஆண்டி, வேலை விஷயமா 1 வருஷத்துக்கு கண்டு வந்திருக்கிறேன், வந்து 4 மாதங்கள் ஆச்சு என்றான். அப்படியா? அஞ்சனா எப்படி இருக்கிறா, என்ன செய்யறா? அஞ்சனா நல்லா இருக்கிறாள் ஆண்டி. 6 மாதங்களுக்கு முதல் தான் கல்யாணம் முடிஞ்சது. மாப்பிள்ளை கொழும்பில வேலைன்றதால அங்கதான் இருக்கிறாள், டீச்சரா இருக்கிறாள். நல்ல சந்தோஷம் தம்பி. நாங்க இங்க வந்த பிறகு துர்காவுக்கு தொடர்பு இல்லாம போயிட்டு போல என்றவருக்கு அங்கிருக்கையிலேயே இருவர் பழக்கமும் குறைந்து விட்டதா என்ற சந்தேகம்தான். அதை பற்றி பெரிதாக எண்ணாது பேச்சு தொடர்ந்தார். பிள்ளையும் அங்க படிப்பு அரைவாசியில விட்டு போட்டு வந்து எங்க புது இடம், படிப்பு, பார்ட் டைம் வேலை, அப்படி இப்படி என்று போனதில நேரம் இல்லாம போயிட்டு துர்கா பற்றி சொன்னார். விளங்குதாண்டி, அஞ்சனா அடிக்கடி துர்காவை பற்றி கதைக்கிறவள். இதை சொல்கையில் மனதில் குற்ற உணர்வு ஓடியது. அதை மறைக்க முயன்றபடி மெலிதாக முறுவளித்தான். தோழிகளை பறித்த புண்ணியம் அவனுடையதல்லவா? இப்படியே அவன் பெற்றோரை இவர்கள் நலம் விசாரிக்க, இவர்கள் பற்றி அவன் விசாரிக்க என்று பேச்சு இயல்பாக வளர்ந்து சென்றது. அவனோடு கதைத்தபடி அவன் கழுத்தை கட்டி கொண்டிருந்த குழந்தையை பார்த்த துர்காவின் அன்னை, உங்களோட பிள்ளையா தம்பி? எத்தனை வயசு? 2 இருக்குமா? குழந்தையின் கரத்தில் அன்பாக வருடி முறுவளித்தபடி கேட்டார். குழந்தையோ அவர் கரத்திலிருந்து தன் கரத்தை எடுத்துக்கொண்டான். சாயந்தனின் கழுத்து வளைவில் தலையை புதைத்துக் கொண்டு கடைக்கண் பார்வை வீசினான்.
இவர் லேசில யாரோடும் சேர மாட்டார் ஆண்டி. குழந்தையின் தலையில் செல்லமாக முட்டினான் சயந்தன். என்ற மகன் இல்ல, ஒன்று விட்ட தங்கச்சிண்ட மகன். அவையோடு தான் தங்கி இருக்கிறன். 1.5 வயதாகுது என்றவன். பெரியவர் மாமாட்ட வந்தா அங்க இங்க அசைய மாட்டார் இல்லையா குட்டியன்? குழந்தையை அன்போடு அணைத்தவாறே கதைத்தவனை துர்காவின் அன்னை தேவகிக்கு பிடித்தது போலவே பர்வதத்துக்கும் பிடித்திருந்தது. அதுவே அருகில் இருந்த பிள்ளை எழுந்து அப்பால் செல்ல, நின்று கொண்டே கதைக்கிறீங்களே, இருங்குவன் தம்பி என உபசரித்தான் அவள் அன்னை. மறுப்பதை நினைக்கவும் மறந்து அமர்ந்து கொண்டவன் தொடர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தான். உணவில் கவனமாக இருந்துவிட்டு நிமிர்ந்த துர்காவின் பார்வை தற்செயலாகத்தான் தாய் அமர்ந்திருந்த புறம் சென்றது. மறுநொடி புலன்கள் செயலற்று போக இமைக்கவும் மறந்து போனாள் அவள். சிறு பொழுதில் சுற்றுப்புற சந்தடிகளால் சுயத்தை மீட்டவளுக்கு நெடு நாட்கள் பழகிய வகையில் அத்தனை இயல்பாக தாயோடும் அம்மம்மாவோடும் அளவலாவிக் கொண்டிருப்பவன் நிச்சயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினான். அவள் அறிந்து அவன் ஒரு சிடுசிடுப்பான். தலைக்கணமோ எக்கச்சக்கம். தான் என்ற திமிருக்கு கேட்கவே வேண்டாம். எங்கட அண்ணா லேசில யாரோடும் கதைச்சு பேசி பழக மாட்டாரடி. வேணா அவரை சீண்டாத லூசு. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் நல்லா வாங்குவ. அவளின் பிரியத்திற்குரிய தோழி அஞ்சனாவின் எச்சரிக்கை இது. அதையெல்லாம் இவள் காதிலும் வாங்கிக் கொள்ளவில்லை. தோழி தடுக்க தடுக்கத்தான் அவனை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற ஆவலே அதிகமானது. அதுதான் தோழியையும் பிரித்து இவள் மனத்திலும் பெருமையும் குடி வைத்திருந்ததே. அன்றே இந்த ஆள் இருந்த பக்கமும் திரும்பி இராவிட்டா 1000 லட்சத்துல இவரும் ஒருவர். மனத்தில் எழுந்த பிசிவு நாக்கை வரள செய்ய எச்சிலை கூட்டி கஷ்டப்பட்டு விழுங்கிக் கொண்டவள் அவனில் இருந்த பார்வையை விலக்கவே நினைத்தாள். அதனிடையில் அவன் பார்வை இவளில் படிந்தது. எங்கே இருக்கிறாள் என்று காட்டியிருப்பான் போலும். அவள் தாய் இவர்கள் இருந்த இடத்தை காட்டிக் கொண்டிருந்தார். எங்கதான் வரப்போறாரு? புரிந்து போனதில் நிறையவே தடுமாறி போனாள் துர்கா. அவருடன் நேருக்கு நேராக கதைக்கும் அளவுக்கு நான் அக்கணத்தை அவளால் நினைவிலேயே பூர்த்தி செய்ய முடியவில்லையே. அப்படி இருக்கையில் நிசத்தில் சாத்தியமா என்ன? அவன் மீதான அன்பென்பது எவரும் அறியாத தன்னுள் தான் அடக்கி வைத்திருந்த அற்புத உணர்வல்லவா? இன்றாவது இருவரும் வாழ்வில் இணைந்து அந்நேசம் வெற்றி வாகை சூடுமா என்ற கேள்வியே இல்லாது இவளுள் திடகாத்திரமாக படைந்து போனது அவ்வுணர்வு. அதன் சாத்தியத்தில் சந்தேகத்துக்கே பெரும் பங்கிருந்தாலும் புள்ளியாய் விழுந்து அழகிய கோலமாய் உருவெடுத்து விட்ட அந்நேசத்தை அழிக்க முடியாதுதானே தடுமாறி நிற்கிறாள் அவள். ஆனால் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையும் கூடவே ஒட்டி கொண்டிருந்தது. எனக்கென்றிருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்ற துளி நம்பிக்கை அது. இப்போதோ அவனை குழந்தையோடு கண்ட பின்னரோ அது இனி நடவாது என்பது ஐயமின்றி புரிந்தாலும் மனம் என்பது அத்தனை சுலபத்தில் சமாதானம் அடைந்து விடுமா என்ன? சிரித்து பேசி பழகியவர்கள் இல்லை. பார்வைகளால் சரி நேசத்தை உணர்த்தி கொண்டதும் இல்லை. இவள் புறமிருந்து குறும்பும் கேலியும் அவனை தீண்டி சிரிக்கவும் எரிச்சல் கொள்ளவும் மட்டுமே வைத்திருந்தது. அதன் உச்சகட்டமாக அன்று அவன் சிந்திய வார்த்தைகள், தீண்டிய பார்வைகள். இறுக விழிகள் மூடித்திருந்தாள் துர்கா. அதிலிருந்து மலர்ந்ததுதான் இந்த நேசம். அதை மட்டும் மறுக்கவே முடியாது. அவள் உள்ளத்தின் முணுமுணுப்போடு கிளறப்பட்ட பழைய நினைவுகள் மையிட்ட நயனங்களையும் கசிய செய்தன. இப்ப எப்படி எங்கு போய் மறைகிறதாம்? அவன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தவாறே செய்வதறியாது அமர்ந்திருந்தாலும் தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வரும் வேலையிலும் இறங்கிவிட்டாள் அவள். அவனோடு கதைத்து கொண்டே கூடவே வந்த துர்காவின் அம்மா, தம்பி யாரென்று தெரியுதாமா துர்கா? மகளிடமே கேட்டு வைத்தார். இவள் பதில் சொல்ல முன் ஆழமான பார்வையில் உற்று பார்த்தவன், சில வேளை மறந்து போயிருப்பாண்டி. நான் முருட்டுவல இருந்து லீவுக்கு வரும்போது தங்கச்சியோட கண்டிருக்கிறேன். குரலில் அத்தனை இயல்போடு சொன்னான். அப்ப அவ்வளவுதானா? இவள் உள்ளத்தின் குரல் அவளுக்கே கேட்கும் போலிருந்தது. அசட்டுத்தனமான எதிர்பார்ப்பு என்று தெரிந்தாலும் சட்டென்று அதை போக்கவும் முடியவில்லை. மீண்டும் கிளங்கவா என்றன விழிகள். அவளைய உற்று பார்ப்பவனிடமிருந்து அதை மறைக்கப்படாத பாடுபட்டு போனாள் அவள். ஆனாலும் கண்டு கொண்டானோ? அவன் விழிகள் கூட பளிச்சிட்டனவோ? முறைக்க முயன்று தோற்றாள் துர்கா. அக்கணம் தன் மீதே கோபம் கூட வந்தது அவளுக்கு. அவரோ பிள்ளையும் கையுமாக பல்லை காட்டிக் கொண்டு வந்து நிற்க, நீ கலங்கிக் கொண்டு நிற்கிறதா? தன்னை தானே கடிந்தும் கொண்டாள். அவனோ அவளில் படிந்த பார்வையை விலக்கவே இல்லை. உங்களோட மகள் இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா என்ன யாரென்று தெரியல என்று நினைக்கிறேன் ஆண்டி. அதே கூர் பார்வையோடு சொல்லிக் கொண்டு வர, நீங்க அஞ்சனாக்காட அண்ணா தானே? குறுக்கிட்டாள் துர்காவின் தங்கை சுஜி. உனக்கு இவரு தெரியலையா அக்கா? நம்மட அஞ்சனாக்கா.
தமக்கையின் தோளில் தட்டிய சுஜி மெல்ல ரகசியமாக கண் சிமிட்டினாள். தமக்கை அஞ்சனாவை மச்சால் மச்சால் என்று கலாட்டா செய்வதை அறிந்திருந்தவளுக்கு இப்போ இவனை கண்டதும் ஒன்றிய நினைவுகளில் தானாகவே முறுவல் அரும்பியது. அதற்கு பிறகும் அமைதியாக இருப்பது சரியல்லவே. ஹாய், எப்படி இருக்கிறீங்க என்றவள் பார்வை அந்த குழந்தையில். அவளின் வாய்மொழியாக உதிர்ந்த ஹாய், அதுவும் அவன் பார்வையை தாங்கிவிட்டு தத்தளித்து விலகிய விழிகளோடு நல விசாரிப்பு என கணத்தில் ஒரு மயக்கம் இவனுள். அதன் தாக்கத்தில் அவன் பதில் சொல்ல தவறிய அந்த சில கணங்களில், அஞ்சனா எப்படி இருக்கிறாள்? அத்தை ஆண்டி நல்லா இருக்கிறாங்களா? தடுமாறினாலும் விசாரித்து விட்டாள் துர்கா. அக்கணம் இவனும் சுதாரித்து விட்டான். அத்தை என்று தானே சொல்லுறவள். அதுவும் இவன் எதிர்படும் போது அந்த அத்தையையும் அழுத்தி உச்சரிப்பாளே, அதோடு விடுவாளா ராட்சசி? வேணுமெண்டே இவனை ஒரு வெட்டும் பார்வை வேறு பார்த்து வைப்பாள். டிசைனாக சீண்டுவாளே என அன்றைய துர்கா பற்றி நினைத்தவுடன் அன்று இவன் கொள்ளும் கோபமும் அல்லவா நினைவில் வந்து தொலைக்கின்றது. சாயம் இழந்து இருந்த இடம் தெரியாது அழிந்துவிட்டு அந்த கோபத்தையே கோபம் கொண்டு செய்யினான் இவன். ஆண்டியா? ஒரு முறைப்போ, அதை மற்றவர்கள் புரியவே முடியாது. கவனித்திருந்தால் துர்கா புரிந்து கொண்டிருப்பாள். அவள் இங்கே அவனை பார்த்தாள். அவள் பார்வை அவன் கையில் இருந்த குழந்தையில். இவன் மனமோ அவள் மனம் புரியாது சிடுசிடுத்தது. ஓஹோ, அப்ப என்ற நலன் பற்றி உமக்கு அறிய தேவையில்லை, உம்மோட ஃப்ரெண்ட் பற்றி தான் தெரிய வேணும். என்ற எண்ணமே வெகு இயல்பாகவே தங்கை பற்றி சொல்ல வைத்தது. ஆனாலும் பார்வை மட்டும் அவளை ஆழம் பார்க்கவே முடிந்தது. அந்நேரம் பார்த்து, நாமளும் சாப்பிடுவோம் வாங்க சைந்தன் என்றபடி வந்தான் இவன் ஒன்றுவிட்ட தங்கை கணவன். அத்தியாயம் 4. நேரம் இரவு 11 நெருங்கிக் கொண்டிருந்தது. கவிந்துவிட்ட இருளை போக்கிட முனைந்த வீதியோர முன் விளக்குகள் தம் முயற்சியில் ஓரளவேனும் வெற்றி பெற்றிருந்த களிப்பில் நின்றன. வெகு தூரத்துக்கு நீண்டு வளைந்து நெளிந்து சென்ற அப்பாதையில் எதிர்புறம் இருந்து வரும் வாகனங்களின் வெள்ளொளியும் எப்புறம் இருந்து செல்லும் வாகனங்களின் சிவப்புளியும் சேர்ந்து அழகிய ஆரத்தை நினைவுபடுத்தி நின்றன. அவ்வாரத்தில் தன் பங்கிற்கு 2 சிவப்பு கற்களை பதித்துவிட்ட பெருமையோடு விரைந்து கொண்டிருந்தது துர்காவின் கார். அவள் அருகில் அமர்ந்திருந்த தந்தையும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த தாய் அம்மம்மாவும் அளவலாவிக் கொண்டிருந்தவை எதுவுமே அவள் கருத்தில் பதியவில்லை. அவள் முகம் என்னவோ வளமையை விட வெகு அமைதியாகத்தான் இருந்தது. விழிகளோ கரங்களோடு இணைந்து காரை செலுத்துவதில் முனைந்திருந்தாலும் மனம் மட்டும் தன் இஷ்டத்துக்கு தறிகட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே இங்கே இன்று இல்லை, கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சொந்த மண்ணை தொட்டிருந்தது. பள்ளி காலத்தின் நினைவுகள் பெரும்பாலானோர் வாழ்வில் அழகிய வர்ணங்கள் சேர்ப்பதாகவே அமைந்துவிடும் அல்லவா? இவள் வாழ்விலும் அது அத்தனை வஞ்சம் செய்யவில்லை. பள்ளிக்கூடம் என்ற எண்ணமே அவளுள் மலர்வை கொண்டு வந்துவிடும். படிப்பில் வெகு சுட்டிவாறு, எந்நேரமும் தோழிகள் சுல படப்படத்து கலகலத்து திரிந்த பட்டாம்பூச்சி இவள். உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுத்திருந்தவளுக்கும் அஞ்சனாவுக்குமான அறிமுகமும் நட்பும் அங்கிருந்துதான் ஆரம்பித்தது. இருவருமே முதல் வகுப்பிலிருந்து ஒரே பள்ளியில் படித்திருந்தாலும் அவ்வளவாக நெருங்கி பழகாதவர்கள். உயர்தர வகுப்பில் காலடி எடுத்து வைத்த குறுகிய காலத்தில் நெருங்கிய நண்பிகளாயிருந்தனர். அடடா, இத்தனை நாட்களும் பழகாம இருந்துட்டோமே. இருவருமே அடிக்கடி ஆதங்கப்பட்டு கொண்டார்கள். ஒரு நாள் இவர்கள் இந்த ரீதியில் கதைத்துக் கொண்டிருக்கையில் அவசரமாக இடையிட்டால் அஞ்சனாவின் நெருங்கிய தோழிகளில் ஒருத்தியான துஷி. அப்பா, நல்ல காலண்டி துர்கா, நீ மட்டும் அஞ்சனாவோட முதலே ஃப்ரெண்டாக இருந்தா என்ற பாட அதோ கதிதான். இவளுகளோடு சேர்ந்து கொண்டு நீயும் எல்லோ போட்டிக்கு வந்திருப்ப. அருகில் நின்ற மற்ற 2 தோழிகளையும் சுட்டிக்காட்டு, அப்பாடா தப்பித்தேன் என்ற பாவனையில் ஆசுவாசம் மூச்சு விட்டாள் அவள். திடீரென்று அவள் இப்படி சொன்னதும் என்ன விஷயம் என்று விளங்கவில்லை என்றாலும் அவள் பாவனையில், பாரா இந்த துர்காவின் மீதுள்ள பயத்தை என்றவாறே பக்கென்று சிரித்து விட்டாள் துர்கா. ஆனாலும் ஒன்று மட்டும் விளங்கல துசி, நாங்க 2 பேரும் முதலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்தா உமக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கும்? அப்படி என்ன விஷயத்துல போட்டிக்கு வந்திருப்பேன் என்கிறீர்? முருகனோடு கேட்கவும் செய்தாள். அவளுக்கு லூசடி, அலற்றாள், குறுக்கிட்டாள் அஞ்சனா. அப்ப உன்ற அண்ணியே ஒரு லூஸ் என்று சொல்லுறியோ? துஷியின் பொய்க்கோபம் அஞ்சனா பக்கம். அண்ணியா? நம்மட துஷி இவளுக்கு அண்ணியா? எனக்கு இந்த கதை தெரியாம போச்சே. உனக்கு அண்ணா இருக்கிறாரா அஞ்சு? சின்ன வயசிலேயே முற்றாக்கி வச்சிட்டீங்களா? உண்மையாக்கும் என்று எண்ணி கேட்டுக்கொண்டே போனவளை தோழிகளை நகைப்பே நிதானிக்க வைத்தது. ஆஹாஹா, துர்கா துர்கா, நாங்களே எப்படா அந்த அண்ணி பிளேஸ் வேக்கண்ட் ஆகும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அழகில முற்றாகியாச்சா? ஆஹா,
இதை கேட்டதும் துசிக்குட்டிக்கு உச்சி குளிர்ந்து போயிற்றே. அங்க அவளை பாருங்க, வெட்கப்படுறாள். ஆரவாரித்தாள் ஒருத்தி. ஏ துசி செல்லம், அஞ்சு உன்னை பைத்தியம் என்று சொல்லி அன்னி போஸ்ட்ல இருந்து தூக்கி வீசிட்டாள். இப்ப அந்த இடம் வேகண்டா தான் இருக்கு. இல்லையா அஞ்சு செல்லம்? இன்னொருத்தி கலகலத்தாள். உங்களுக்கு வேற வேலை இல்லைண்டா நான் என்ன செய்யறது? துர்கா நீ வா, இதை செய்வோம். பாடு கொப்பியை விரித்தாள் அஞ்சனா. இங்க பாரடி அஞ்சனா, உண்ட நல்லா நினைவில் வச்சிரு. காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேணும். பிறகு ஒன்று அண்ணாவுக்கு பெண் தேடி அலையோ அலையுங்க என்று சாபமும் போட்டு விடுவோம். இடையிட்டாள் துஷி. அப்படின்டா இவள்ட அண்ணாவை வைத்து பகடியா விடுறீங்க? இவ்வளவு நேர அவதானத்தின் பின் ஒரு முடிவுக்கு வந்தாள் துர்கா. அதே தாண்டி துர்கா, ஆனா பகிடி எல்லாம் இல்லையப்பா. போனால் போகுது, நீயோ வா, ஒரு ட்ரை போட்டு பார்ப்போம். தொடர்ந்து சொல்லி அஞ்சனாவிடம் ஒரு தொம் வாங்கி, எருமை ஏன் இப்படி குத்துற? தோள்புறமாக தேய்த்து கொண்டே சிறினால் முதலில் ஆரம்பித்த நண்பி. கலாட்டா செய்பவர்களையும் முறைத்து கொண்டு நிற்கும் அஞ்சனாவையும் பார்த்த துர்கா, கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கப்பா. அறையும் குறையுமா சொல்லிட்டு உங்களுக்குள்ள கதிச்சா எப்படி? எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க பாப்பம். கதை கேட்க தயாரானவள் விழிகளில் குறும்பு கூத்தாடியது. எடியே சும்மா இருங்க பாப்பம். மீண்டும் கடித்து கொண்டாள் அஞ்சனா. அதெப்படி சும்மா இருக்கிறது? நீ சும்மா இரு. சும்மா இரு சும்மா இரு என்று சொல்றதை கேட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு நம்மட துசி ஒன்ற மச்சலாகி இருக்க இளம சொல்ல பாப்போம். அதுக்காக அவள் என்னென்ன பாடுகள் பட்டாள் என்று எங்களுக்கல்ல தெரியும் இல்லையா துஷிக்குட்டி? கலாட்டக்கார தோழியின் வீசம சீண்டலுக்கு தன்னையும் மீறி வெட்கப்பட்டாள் துஷி. அப்போ இன்னும் அந்த இடம் வேக்கண்டாக இல்லையா? இந்த ஆளுகளை துர்காவை வேற வர சொல்லிட்டேன். துசி விட்டுதாடி பிளீஸ். அடுத்த தோழியின் உருக்கமான வேண்டுதல். அதை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் அஞ்சனா. லூசுலாடி நீங்க. சைக்கிள் செயின் கலண்டு நடு ரோட்ல நின்றவளுக்கு என்ற ஃப்ரெண்ட் என்ற ஒன்றுக்காக உதவி செய்தார் அண்ணா. அத போய் பெருசு பண்ணி கொண்டு அவளும் தீவிரமாக சொல்ல பகடி பகடியாக கதைத்த தோழிகளுக்கோ இன்னும் இன்னும் கலாட்டா செய்யும் எண்ணமே வந்தது. அதேப்படி நீ இப்படி சொல்லலாம் அஞ்சனா? பெண் பாவம் பொல்லாததடி. தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாள் என்று நினைப்பு ஒன்று அண்ணாவுக்கு வேணும் என்று சொல்லி வை. இப்படி தொடர்ந்த இவர்களின் கலாட்டாவுக்குள் அஞ்சனாவின் அண்ணா பற்றி அத்தனையும் கேட்டறிந்து கொண்டாள் துர்கா. ஓ, மாவட்டத்தில் முதலிடம். பிளஸ் ஹேண்ட்ஸம். நம்மட அஞ்சனாவே தேவதை போல இருக்கிறாள் என்றா? அவளோட அண்ணா தேவன் போல இருக்கிறதுல ஆச்சரியம் என்ன? கேலியோடு கண்ணடித்து தோழியை வம்பிழுக்கவும் செய்தாள். நீயும் அடி துர்கா, இவ்வளவைகளுக்கு தான் பைத்தியம் வேண்டா உனக்குமா? அஞ்சனாவின் கெஞ்சல் குரல் வெடி சிரிப்பலையே உருவாக்கியது. நானும் பைத்தியக்கார குரூப்ல ஐக்கியமாகிட்டேன். அதுவும் துசியின் நிலை அப்படியும் இப்படியும் என்று தெரிஞ்ச பிறகும் நாங்க சும்மா இருப்போமா? கலகலத்த துர்கா. இப்படி ஒரு துரோகியாகி போனிய துர்கா என்று வராத கண்ணீரை வடித்தெறிந்த துஷியை கட்டிக்கொண்டே, எது எப்படியோ அஞ்சனா, ஒன்ற அண்ணி ஒரு பைத்தியமா இருக்க போறா. அஞ்சனாவின் கண்ணத்தை கிள்ளியபடி சொல்லி அவள் முறைப்பையும் சலிப்பையும் கணக்கில் எடுக்காது மற்றைய தோழிகளோடு சேர்ந்து இவள் அண்ணா பற்றியே கதைத்து கொண்டிருந்தாள். ஓகே செல்லங்களா, இப்ப நம்மட ஆள் முரட்டு வேலை என்ற வேகத்தில் கரங்களை தலைமேல் குவித்தவள், தெய்வங்களே இங்க இந்த துர்காவை பாருங்கோ, பிளீஸ் பிளீஸ், அங்க எவ்வளவு எங்களுக்கு என்று விட்டு தோழிகளை பார்த்து கண் சிமிட்டி விட்டு, எங்களுக்கு இல்ல, எனக்கு வெளியா வந்துடக்கூடாது, அது மட்டும் உங்களோட பொறுப்பு, மிச்சம் நான் பார்த்து கொள்ளுறேன். மனமாற வேண்டுவது போல் பாவனை செய்தாள். எல்லாரும் ஒரு நாளைக்கு அண்ணாட்ட நெல்ல வாங்கி கட்டிக்கொண்டா என்னட்ட வரவேண்டாம் சொல்லி போட்டேன். கராராக சொல்வது போல் சொன்னாலும் துர்காவின் செய்கைகளில் சிரிப்பெழுந்தது அஞ்சனாவுக்கும். அதெல்லாம் வரமாட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாத என்றாள் துஷி. நீ உண்டு மட்டும் செய்யடி அஞ்சனா. உன்ற அண்ணா இங்க வந்தோன்னு தகவல் சொல்லு, மிச்சம் நாங்க பார்த்து கொள்ளுறோம் என்று தொடர்ந்து அவர்கள் அடித்த லோட்டிகள் தான் எத்தனை எத்தனை. அதுவும் முகம் தெரியாத அஞ்சனாவின் அண்ணா துர்காவின் வாயில் அகப்பட்டு பாடுகள். நேரில சந்திக்க முதலே இப்படி ஏண்டா, என்றைக்காவது சந்திச்சா என்று எண்ணிய அஞ்சனாவுக்கு சிரிப்பே வந்தது. காரணம், தமிழின் ஒற்றை முறைப்பு பார்வையில் விலகி செல்பவர்கள் தானே எல்லோரும். அப்படித்தான் துர்காவும் செல்ல போகிறாள் என்று தப்பாக மதிப்பிட்டு விட்டாள். அன்றொரு நாள் கொழும்பிலிருந்து வந்து நின்ற சயந்தன் அஞ்சனாவை பள்ளியில் கொண்டு வந்து விடும்படியாக இருந்தது. ஸ்கூல் விட்டதும் கேட்டடியில வந்து நில்லு, நான் வருவன் என்று விட்டு சென்றவனை அப்போதுதான் வந்த துஷி கண்டுவிட்டாள். உன்ற அண்ணா வந்து நிற்கிறாரா அஞ்சு? சொல்லவே இல்லையே கள்ளி என்றவள் சென்ற வேகத்தில், துர்கா உனக்கு விஷயம் தெரியுமா, நம்மட ஆள் வந்து நிற்கிறார் என்றதும் தான் தாமதம். பதற்றமடைந்து விட்டாள் அஞ்சனா. மற்ற தோழிகள் என்றால் கூட அந்த அளவு யோசிக்க மாட்டாள்.
இவளிடம் கேலி பேசுவதோடு விட்டு விடுவார்கள். ஆனால் துர்காவின் சேட்டைகள் அதோடு நின்றுவிடும் என்று அவளால் உறுதியாக எண்ண முடியவில்லை. வீட்டுக்கே வந்து அத்தை அத்தை என்று தாயை சுற்றி வாராளே. தாய் என்னவென்று காரணம் கேட்க முதலே, இன்று அத்தை லண்டன்ல இருக்கிறார், அப்படியே உங்களை போலவே இருப்பார், அந்த நினைவில அத்தை என்று கூப்பிடலாம் தானே என்று அவள் கேட்ட விதத்தில் அவள் வலையில் சிக்கி இருந்தாரே இவள் அண்ணி. முக்கிய விக்கெட் அவுட் செல்லக்குட்டி, சாய்ந்துதான் அடுத்த டார்கெட் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தவளாச்சே. இங்க பார் துர்கா, இந்த சேட்டை பகடிகள் வேண்டாண்டி, அண்ணாவுக்கு பிடிக்காது. ஹலோ, நான் ஒன்றும் சேட்டை விடலையே. பார் பார், ஃப்ரெண்ட் என்று சொல்லுற நீயே வில்லியா நிப்பு போல இருக்கே. அழகாக சிரித்தபடி தோழியின் முகத்தின் முன்னே 4ஆக மடித்த ஒரு வெள்ளை தாளை அப்படியும் இப்படியுமாக ஆட்டி காட்டினாள் துர்கா. என்னடி இது? விடுகளை விரித்தாள் அஞ்சனா. உண்மையாவே தெரியலையா? வியப்போடு கேட்டவள், சாயந்துடியருக்கு கடிதம் என்றதும் அஞ்சனாவின் முகத்தில் லேசான பதட்டம் தொற்றிக்கொண்டது. அதை கண்ட தோழிகளின் சந்தோஷத்தை கேட்கவா வேண்டும்? இன்றைக்கு அவளை கூட்டிக் கொண்டு போக வர நேரமே கொடுக்கலாம் துர்கா என்றவர்கள் பள்ளியில் அன்று முழுவதும் ரகசியமாக கலகலத்தபடி தெரிந்தார்கள். வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அன்றைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் கண்முன்னே நடப்பது போலவே உணர்ந்த துர்காவின் அழகிய இதழ்களில் முறுவல் வந்து ஒட்டிக்கொண்டது. அதே சிந்தனையோடு வலதுபுறமாக காரை திருப்ப, துர்காமா, இதே இங்க திருப்புற, நம்ம அடுத்த எக்ஸிட் தானே எடுக்க வேணும் அவசரமாக குறுக்கிட்டார் அவள் தந்தை. ஐயோ, ஏதோ ஒரு யோசனையில் திருப்பிட்டேன்பா, பரவாயில்ல, இந்த வழியாலும் போகலாம் அழகாக சமாளித்து விட்டாள். குழந்தையோடு இருந்தவன் பற்றி நினைப்பு எதுக்காம் கண்டித்தது அவள் மனம். அந்த பிள்ளை அவருண்டையா என்ற சந்தேகம் வந்தாலும் அதை யார்கிட்ட கேட்கறது? பாட்டிதான் நிறைய கதைச்சார் போல கிடக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எப்படி கேட்பது? தவித்தும் போனது அவள் உள்ளம். அத்தியாயம் 5. நடு இரவு, கும்மிருட்டு, போட்டிருந்த கம்பளியாடியும் தாண்டி சென்று சுளீரென்று குத்தும் பனிக்குளிர், கூடவே மென்பனி தோவலின் செல்ல தீண்டல். இவை எதையும் பொருட்படுத்தாமல் அச்சிறு சதுர வடிவிலான பால்கனியின் இரும்பு கிரிலில் பட்டும் படாமலும் நின்றிருந்த சாய்ந்தன் கரமிரண்டையும் மார்புக்கு குறுக்கே இறுக கட்டியிருந்தான். தொலைதூரமாக இருளை துளாவிய விழிகளில் ஒருவித மயக்கம் கலந்து மலர்ச்சி. மனமோ தன்னுள் குடியிருந்தவளை சற்றும் எதிர்பாராது கண்டு கொண்டதினால் பூரித்து கிடந்தது. நம்பிக்கை என்பது துளியுமின்றி அழிந்துவிட்ட நிலையில் நடப்பதை கண்டு கொள்வோம் என்றிருந்தவனாச்சே. இத்தனை நாட்களும் ஒரு வேலையோடு தொட்டு வரும் கடந்த கால நினைவுகளின் நிழலில் இன்றோ ஆசையாக ஒதுங்கிக் கொண்டது அவன் உள்ளம். அன்று பாடசாலையில் இருந்து தங்கை அஞ்சனாவை அழைத்து வர சென்றிருந்தான் இவன். பாடசாலை விட்டதும் முதல் ஆளாக வந்தாள் போல. அவசரமாக வெளியே வந்த வேகத்தில், அண்ணா போவோம், கெதியா அடுங்க என்றவள் அவன் மோட்டார் சைக்கிளை இயக்க முன்னரே ஏறி அமர்ந்து விட்டாள். அவள் செய்கி தந்த வியப்பில் பைக்கை இயக்கிவிட்டு பாதியில் செலுத்தாது தங்கையை திரும்பி பார்த்தான் சாயந்தன். என்ன அஞ்சு, அவசரமா எங்கேயாவது போக வேணுமா அல்லது என அவன் முடிக்க முதல் குறுக்கிட்டவள், அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, எங்க முதல் எடுங்கோவன், போற வழியில கதப்பம். படப்படுத்தவளின் பார்வை பாடசாலை பிரதான வாயிலில். சரிதான். பைக்கை செலுத்த தொடங்கிய வேகத்தில் காதுகளில் வந்து விழுந்த உரத்த அழைப்பு குரலில் நிதானித்து நின்று விட்டான் அவன். அஞ்சு, அஞ்சுடி, கொஞ்சம் நில்லடி என்று ஓடி வரும் துர்காவையும் அவள் கையில் படபடக்கும் காகிதத்தையும் தமையனையும் பார்த்த அஞ்சனாவின் நெஞ்சத்தில் படீர் படீர். போவம்னா நிற்பாட்ட வேணா. இல்ல அஞ்சு, அங்க பார், உன்ற ஃப்ரெண்ட் போல. பரவாயில்ல, நீங்க போங்க, அவளுக்கு இன்றைக்கு விசர் பிடிச்சிட்டு. இவள் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அவர்களை நெருங்கி இருந்தாள் துர்கா. மற்ற இரு தோழிகளும் பாடசாலை வாசலில் நின்று வேடிக்கை பார்க்க, வந்த வேகத்தில் அஞ்சனாவின் முதியில் ஒரு தொம் போட்டுவிட்டு பைக்கின் முன்னால் சென்று நின்று கொண்டாள். பாடியோ, நிற்காமல் போயிருவீங்கன்னு நினைச்சேன். எத்தனை தடவைகள் கூப்பிடுறேன், பேசாமல் போறீங்களே, காது என்ன டிம்மா? சாயந்தனை நேருக்கு நேராகவே பார்த்து கேட்டவள் சட்டென்று அவன் விழிகளில் தோன்றிய ஆச்சரியத்தை கடினம் மேவுவதை பார்த்துவிட்டு, டிம்மாடி லூசி, தோழியிடம் சேருவது போல நன்றாகவே பாசங்கு செய்தாள். இங்க பார் துர்கா, வேண்டாண்டி சொல்லிட்டேன் அதட்டுவது போல் ஆரம்பித்த அஞ்சனா, ப்ளீஸ் செல்லம், பேசாமல் போயிரு கெஞ்சலாக முணுமுணுத்தது சாயந்தனின் செவிகளை எட்டவே செய்தது. தங்கையை திரும்பி பார்த்துவிட்டு முன்னால் நிற்பவளையும் அவள் கையில் உள்ள வெள்ளை காகிதத்தையும் பார்த்து நொற்றி சுருக்கினான் அவன்.
துர்காவின் விழிகளோ குறும்பில் தெப்பலாக நனைந்து கிடந்தன. அதிலும் அஞ்சனாவின் தவிப்பை பார்த்தவளுள் உவகை பொங்க அவளை இன்னும் இன்னும் திண்டாட வைக்க வேண்டும் போல் உணர்த்தி நின்றது. இந்தாங்க. கையில் இருந்த காகிதத்தை அவர்கள் புறம் நீட்ட முதலே பைக்கில் இருந்து குதித்திறங்கிய அஞ்சனா தோழியின் கரத்தை இறுக பற்றி கொண்டாள். அஞ்சனாவின் செய்கையும் பதற்றமும் துர்காவினுள் நகைப்பை பொங்க வைத்தாலும் அதட்டி அடக்கிவிட்டு அவளையே முறைத்தாள். எருமை, ஏண்டி கையை முறைக்க உடைக்க பாக்குற? அப்படி உனக்கு என்ன கெட்டது செய்துட்டேன்? தோழியிடம் சீரலாக கேட்டவனின் குறும்பு விழிகள் சயந்தனையும் தொட்டு வராமல் இல்லை. அவன் தம்மையே பார்ப்பதை பார்த்துவிட்டு, பாவம் என்று பின்னால கடைச்சு கொண்டு வந்ததுக்கு இது தேவைதான். வெறும் பேப்பரை ஏதோ சாக்லேட் போல பறந்து படிக்கிறியே சீண்டினாள். ஆரு, நான் பறக்கிறேனா? முறைத்தாள் அஞ்சனா. பின்ன நானா? ஆஹா, உனக்கும் நினைப்பதான். கண்ணடித்தவள், ஏ அஞ்சு, இப்படி கசக்கின கிழிஞ்சு போகும், பிறகு என்னட்ட வரக்கூடாது எச்சரிக்கை வேறு செய்தாள். அஞ்சனாவுக்கு நல்ல கோபம். எங்க பார் துர்கா, இப்படி என்றா இனிமேல் உன்னோட கதைக்கவே மாட்டேன், மரியாதையா போயிரடி என்றவள் விழிகளில் கோபத்தை கடந்த கண்ணீர் கசிய முனைய மறுநொடி கடதாசியை பிடித்திருந்த கரம்பரனையும் விலக்கிக் கொண்டாள் துர்கா. அஞ்சனாவின் விழிகளோ தன் கைக்கு வந்துவிட்ட அந்த காகிதத்தில் இப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்துவிட்டு குழப்பமும் முறைப்புமாக தோடியை ஏறிட அவளோ உதடுகளில் விஷமும் உருவடும் விழிகளில், எப்படி மச்சாள், எப்படி நல்ல ஏமாந்தியா அப்பட்டமான கேலியுமாக நின்றாள். என்னடி இது? கேட்டுவிட்டாள் அஞ்சனா. தம்மையனுக்கு இதையோ எழுதி கொண்டு வந்து விட்டாள் என்றல்லவா பயந்திருந்தாள். அதிலேயோ என்னடி ஏண்டா, கண்ணை திறந்து நல்ல பாரன், இதை தரத்தா வந்தன். நீதானே எறும்பு நம்மோட படிச்சுட்டு கொழும்புக்கு போன தர்சினின்ற ஃபோன் நம்பர் கேட்ட நீ, அதுதான் இதுல இருக்கு. மீண்டும் கண்ணடித்தாள் துர்கா. ஸ்கூல்ல வச்சு தர மறந்துட்டேன். உதடுகளில் குறுநகையோடு மீண்டும் ஒரு தரம் சயந்தனை பார்த்துவிட்டு, போயிட்டு வாடி, நாளைக்கு சந்திப்போம் என்று விட்டு நகர்ந்தவள், அத்தைய அன்பா கேட்டன் என்று சொல்லிவிடு என்றபடிதான் அவளிடம் விட்டகன்றாள். அடிப்பாவி, இதை எழுதி வச்சு கொண்டா இன்றைக்கு முழுதும் என்ன அந்த பாடுபடுத்தின நீ? பண்டிக்குட்டி, உனக்கு நாளைக்கு தாரண்டி வாய் விட்டே சொல்லிக்கொண்டு ஏறிய தங்கையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பைக்கை இயக்கியவன் கேட்ட கேள்வியே, இந்த பிள்ளை நமக்கு சொந்தமாஞ்சோ என்பதுதான். இல்லையே, ஏன்னா? அத்தைன்ட்டு நம்மளோட அம்மாவை தானே சொல்லிட்டு போறா. அம்மாவைத்தான், ஆனா அது இழுத்தாள் அஞ்சு. அவளோட அத்தையை போலவே நம்மளோட அம்மா இருக்கிறாவாம் என்று அப்படி கூப்பிடுறவள் என்று தங்கை சமாளித்த சமாளிப்பை அப்போது கேட்டுக்கொண்டான் அவன். காரணம், சத்தமாக கதைத்து சிரித்தவள் முகம் சுளிக்க வைத்திருந்தாலும் அவ்வளவாக அவன் பற்றி யோசிக்கவில்லை இவன். அப்படித்தான் எண்ணி இருந்தான், அது உண்மையும் தான். ஆனாலும் மடிப்பு கலையாத வெள்ளை சீருடை, இருபுற தோள்களாலும் வழிந்தாடிய இரட்டை பின்னல்கள், அதில் அழகாக கட்டியிருந்த சிவப்பு ரிப்பன், வெள்ளை சப்பாத்து, தெரிந்தும் தெரியாமலும் வெள்ளை சாக்ஸ், அது மட்டுமா முகம் கொள்ளா குறும்பு, அதிலும் அந்த விழிகள் விஷமமும் குறும்பும் கலந்து பளபளத்தபடி என முதல் முதல் அவளை கண்ட ஒரு எப்போதும் அவனுள் அழிய அழகோவியமாய் வாய்வெட்டி சிரித்து விட்டான் சயந்தன். பின்தான் அடுத்த அறையில் உறங்கும் தங்கை குடும்பத்துக்கு கேட்டுவிட்டாள் என்ற நினைப்பில் கப் என்று அடக்கிக் கொண்டாளும் உள்ளத்தில் ததும்பிய நகைப்பும் மகிழ்வும் சற்று அடங்க மறுத்து அவள் நினைவுகளையே அசை போட துணிந்தது. முதல் சந்திப்பை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போகும் போதெல்லாம் அவள் அவன் பார்வையில் பட்டாள். காரணம், அஞ்சனாவோடு மிக நெருக்கமான தோழியாகி இருந்தாள். இதுவும் என்ற வீடுதான் என்றளவில் இவன் வீட்டில் சுயாதீனமாக தெரிந்தாள். இவன் கண்ணில் படும் போதெல்லாம் அதே சீண்டலையும் குறும்பையும் காட்டி நின்றாள். பகுடி பகுடியாக எதையாவது சொல்லி எரிச்சல் ஏற்படுத்தினாள். உன்ற ஃப்ரெண்டுக்கு என்ன மறுக்கலண்டு போச்சுதா? சரியான லொடலோட. அது மட்டுமா, தன்னை பற்றி மற்றவை என்ன நினைப்பீனம் என்றில்லாம வாயை திறந்தா மூடுறதே இல்லை. உனக்கு நேரெதிர், எப்படி ஒத்து போகுதோ? தங்கையிடம் தன் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி இருந்தான். அவள் கதைக்கிறதெல்லாம் பகடி கண்ணா, அதை கேட்டுட்டு நாங்க சிரிக்கிறதால இன்னும் கொஞ்சம் கூட செய்வாள். மற்றபடி அவள் அருமையான பிள்ளை தெரியுமா? தோழிக்கு வக்காலத்து வாங்குவாள் அஞ்சு. என்னவோ செய், எனக்கு முன்னுக்கு மட்டும் கூட்டி கொண்டு வராத, எந்த நாளும் அமைதியா போக மாட்டேன் என்றும் சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கையில் அன்று நடந்ததுதான் என்ன? இப்போது யோசித்து பார்த்தால் அஞ்சனா சொல்வது போல் கேலியும் கிண்டலுமாக அதை கடந்திருக்கலாம். எனக்கு அன்றைக்கு ஏன் அப்படி கோபமும் வந்துச்சு? முடுமுடுத்து கொண்டான். அவள் என்னை எண்டில்லா அண்ணா அண்ணா மாதிரி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் மச்சாலண்டு தான் சொல்லுவாள். அதெல்லாம் உண்மையாகுமா? ஒரு ஜொலி கண்ணா,
அவள் மட்டும் இல்ல, எங்கட குரூப்ல எல்லாரும் தான் என்றது ஏனோ அவன் மனதில் எரிச்சலை சுரக்க செய்திருந்தது. அப்ப நீயும் அப்படியா கதைக்கிற நீ? தங்கைக்கு நீளமாக அறிவுரை. பார்க்கிறவன் எல்லாரையும் தன்னோட சேர்த்து கதைக்கிறதுல என்ன ஜொலி இருக்கு? விடிகள் எடுங்க தமையன் கேட்ட விதத்தில் பயந்து போனாள் அஞ்சனா. ஐயோண்ணா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி சமாதானம் செய்திருந்தாள். ஆனாலும் இந்த விடயமாக அவன் மனதில் திரண்டிருந்த எரிச்சல் முழுதும் சந்தர்ப்பம் வாய்த்ததும் வார்த்தைகளால் துர்காவை தாக்கிவிட்டனவே. இப்படி கடந்து விட்ட நாட்களை, அதில் துர்காவை சந்தித்த தருணங்களை எண்ண நின்றவனை, சாயந்தரண்ணா இதென்ன குளிருக்குள்ள நிக்கிறீங்க? அதுவும் எத்தனை மணி தெரியுமா? நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தால் அவன் ஒன்று விட்ட தங்கை. இல்ல, தூக்கம் வர இல்ல. அவளை சமாளித்தபடி உள்ளே வந்தான் சாயந்தன். அத்தியாயம் 6. ஓரிடத்தில் நின்றதாலோ என்னவோ அவன் கால்கள் குளிரில் விரைத்து விட்டிருந்தன. அவனையே யோசனையாக பார்த்து அடுக்கடுக்காக விசாரித்த ஒன்றுவிட்ட தங்கையை சமாளித்து அனுப்பிவிட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டவன் அப்போதும் கதகதப்பான போர்வைக்குள் புகுந்து கொள்ளவில்லை. அமைதியாக நீட்டி நிமிர்ந்து உறங்கிட அவன் மனம் சற்றும் அவாக்குள்ளே நின்றது. 3-4 வருடங்களாகவே அவளை தேடுகிறான். இனி சந்திக்கப் போவதில்லை என்ற நிலைக்குமே வந்திருந்தான். அதனால் தானே இந்த 1 வருஷம் கழிச்சு ஊர் திரும்பினோன்னு கல்யாணம் செய்து கொள்ளுறன் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தான். அப்படி இருக்கையில் அவளை கண்டு கொண்டது பேரதிருஷ்டவசமாக வல்லவா? இனியில் எப்படி உறக்கம் வருமாம்? மீண்டும் நினைவுகளின் நிழலிலேயே இளைப்பார துணிந்தது உள்ளம். அன்று முதல் நாள் இரவுதான் மொரட்டுவவிலிருந்து யாழ் வந்திருந்தான். மறுநாள் சனிக்கிழமை. காடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை தொடர்ந்தொழித்த தொலைபேசி மணிசத்தம் தான் விழிக்க செய்தது. நிச்சயம் அஞ்சனாவுக்குத்தான். எடுத்து கதைக்காமல் என்ன செய்கிறாள்? முணுமுணுத்தபடி அறையை விட்டு வெளியே வர, தம்பி ரெண்டு பாரப்பா, அஞ்சனாவுக்கு ஏண்டா கொஞ்சத்துல எடுக்க சொல்லு, குளிக்கிறாள் போல கிடக்கு. சமையலறையில் இருந்தபடி சொன்னார் இவன் தாய். நித்திரை சோம்பல் முற்றிலும் விலகாது சென்றெடுத்தவன் ஹலோ சொல்ல முதலே மறுபுறம் கலக்கலக்க தொடங்கியிருந்தது. அதே நேரம் எனக்காக தான் இருக்கும் என்றபடி வந்தாள் அஞ்சனா. அவனோ காதில் வைத்த தொலைபேசியை தங்கையிடம் கொடுக்கவில்லை. காரணம், வீட்டு தொலைபேசிக்கு அழைத்திருக்கிறோமே, நாம் கதைக்க வேண்டியவர்தான் போனை எடுத்தாரா என்ற எவ்வித கவலையும் இல்லாது படப்படவென்று கதைத்து கொண்டு போனாள் துர்கா. அதில் அவன் உறக்க கலக்கமெல்லாம் பஞ்சாய் பறந்து போயிற்று. உனக்கா தானே இருக்கும் இல்லையடி செல்லம், உனக்கே தான். வரைக்க மறுக்காம என்ற பயக்குப்பிய கொண்டு வா என்றவள். அதோட என்று சாயந்தொடையர் வந்து செய்துட்டாராடி. எப்படி இருக்கிறார் என்றால், ஸ்பெஷலா என்னென்ன வாங்கி கொண்டு வந்தார்? மகளே, எல்லாத்திலும் எனக்கு எடுத்து வை, எனக்கு பிறகுதான் உனக்கு, நினைவில் வச்சிரு. அப்படியே சுட சுட ஒரு டீ என்ற செல்ல அத்தை கையால குடிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே சென்றவள், அண்ணா ஏர் போனில. முழுகிய தலையை துடைத்து விட்டு துவாயை தோளில் போட்டபடி கேட்ட அஞ்சனாவின் குரலில் சர்வமும் அடங்கி நின்றாள். என்ன வேலை பார்த்துட்டன்? ஐயோ, சைந்துதான் போன் எடுத்தாரா? இல்லையே, அஞ்சுவின் குரல் நல்லா கேட்டுதே. ஐயையோ, சும்மாவே நெருப்பா பாக்குறவர் இன்றைக்கு சுட்டு பொசுக்கி போடுவாரே. மெனமெளர பட்டென்று தொலைபேசியை வைத்து விட்டாள். எத்தனை தூரம் ஓடுவதாம்? இவள் எப்போதும் அஞ்சனாவோடு சேர்ந்துதான் டியூஷனுக்கு செல்வது வழக்கம். சற்றே நேரத்துக்கு சென்று கலகலப்பாக கதைக்கும் அஞ்சனாவின் தாயாரோடு சிறு அரட்டை அடித்தபடி அவர் தருபவற்றை குறித்து தேநீர் அருந்திவிட்டு செல்வதும் இவள் வாடிக்கையாயிற்றே. இன்றோ தோழியின் வீட்டு பாதையால் செல்வதை நினைத்தாலே மனதுள் நடுக்கம் பிறக்கத்தான் செய்தது. என்றாலும் துர்காவுக்கு இப்படி பயம் வரலாமா என்ன? நான் பகடியாகத்தானே கதச்சன். தன்னை தானே தேற்றிக்கொண்டேதான் புறப்பட்டாள். அந்த வீரமெல்லாம் தோழியின் வீட்டு கேட் கண்ணில் தெரியும் வரைதான். காலொன்றை மடித்து மதிலில் ஊன்றிக்கொண்டு சாய்ந்து நின்றிருந்தான் சாயந்தன். கரங்களை கட்டிக்கொண்டு இவள் வரும் பாதையே பார்த்திருந்ததை வைத்து, எனக்காகத்தான் நிற்கிறாரா எனும் ஐயமள அவள் சைக்கிள் ஊர்ந்தது. அதுவும் தான் எத்தனைக்கென்று. கடைசியில் அவர்களின் கேட்டடியில் வந்திறங்கியவள். ஒரு நாளும் இல்லா திருநாளாக அங்கே அப்படி ஒரு ஜீவன் நிற்பதை காணாத பாவனையில் உள்ளே நகர முயன்றாள். அப்படியே உள்ளெழுந்த தடுமாற்றத்தை வெகுவாக மறைக்க முயன்றபடி அசைந்தவள், ஒரு நிமிஷம் என்று அவளின் கடின குரலில் சிலையன் நின்றுவிட்டாள். அப்போதும் என்ன விஷயம் என்றவள் மிடுக்காகத்தான் பார்க்க முயன்றாள். ஆனால் அவளோடு ஒட்டி உறவாடும் அந்த மிடுக்குதான் எங்கோ ஒளிந்து கொண்டு விட்டதே. தடுமாற்றத்தோடு பார்த்து வைத்தாள். அவள் தூரத்தில் வரும் போதே கண்டிருந்தவன் அவளில் இருந்து பார்வையை விலக்கவில்லை. அவளின் ஒவ்வொரு சிறு அசைவையும் கணக்கெடுத்தபடிதானே நின்றான். இத்தனை நாட்களும் அந்த விழிகளில் துள்ளி தெரிந்த குறும்பும் கேலியும் முற்றிலும் காணாமல் போயிருக்க
தடுமாறி நின்றவளை ஊன்றி பார்த்தவனுக்கு கண்மண் தெரியாத எரிச்சலும் கோபமும் தான் வந்தது. படிக்கிறது பள்ளிக்கூடத்துல தானே, உம பார்த்தா அப்படி தெரியலையே. உருமலாக தொடங்கினான். ஓ, அது இன்னைக்கு பள்ளிக்கு லீவு, சனிக்கிழமை, அதுதான் யூனிஃபார்ம் போட இல்ல. அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்தாலும் அவள் உள்ளிருந்த குறும்புத்தனம் சட்டென்று தலை காட்டி தொலைத்திருந்தது. பதிலுக்கு அவன் தாடிகள் நிறைந்ததில் பற்களை நரநறுக்கிறான் என்று நன்றாகவே புரிந்தது. நிலைமை சரியில்லை என்று உள்ளத்தில் எச்சரிக்கை எழ மெல்ல உள்ளே செல்ல முயன்றவள் இவளை நோக்கி வரவும் அப்படியே நின்றுவிட்டாள். அவன் முகமே எந்தளவு கோபத்தில் உள்ளான் என்று காட்டுதே. இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் சரிவராது. சடுதியில் முடிவெடுத்தவள் பாவமாக முகபாவனையை மாற்றிக்கொண்டு கதைக்க ஆரம்பித்தாள். காலையில போனில அது சும்மா பகடிக்கு, அதுவும் 5 என்று நினைச்சுதான். இதை சொல்லவே தட்டு தடுமாறி போனாள். சயந்தனோ பார்வையால் துளைத்தான். இவளோ கண்ணில என்ன குத்திட்டியா வச்சிருக்கிறார்? மனதில் முணுமுணுத்தாள். இங்க பாரும், நீர் எப்படி வேணுமென்றாலும் இரும். கண்டவன் காணாதவன் எல்லோரையும் டியர் போடும். அவன் தாய்மார மாமி அத்தை என்று எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லிக் கொள்ளும். மச்சான் மச்சால் உறவு கொண்டாடும். படப்படவென்று பொறித்தான். இவள் தான் திகைத்து போனாள். இது என்னடா வம்பா போச்சே? காலையில நான் கதைச்சது பகடி என்று சொல்லாமலே இவருக்கு விழுங்கு வேணும். அதுவும் 5 என்று நினைச்சுதானே கதைச்சன். மெனமலர வெடினுள்ளிருந்து அஞ்சனா வரும் அரவம் தெரிகிறதா என பார்த்தாள். ஹலோ, நான் கதைச்சு கொண்டிருக்க அங்க என்ன பார்வை? கடிந்து அவள் பார்வையை தன் பக்கம் திருப்பியவன் புரிவதை தொடர்ந்தான். நீர் இப்படி அலட்டி கொண்டு அலையிறத பற்றி உம்மிட வீட்டாரை கவலைப்படையில என்றைக்க எங்களுக்கு என்ன வந்தது? என்ன அலையிறனா? இரத்தமாக சிவந்து போயிற்று அவள் வதனம். ஹலோ, என்ன முறைக்கிறீர்? நான் என்ன இல்லாதது பொல்லாததையா சொல்லுறன்? இத்தனை நாட்களாகவும் கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியமெண்டா, உம்மோட எப்படி அஞ்சனாவுக்கு ஒத்து போகுது என்றவன் வார்த்தை வராது நிற்பவளிடம் ஆடி குரலில் தொடர்ந்தான். உம்மோட வீட்டுல பெரிய வேண்ட ஆயிரமே இல்லையா? அல்லது தண்ணி தெளிச்ச கேசா? நேரத்துக்கு நேரம் வெளிநாட்டு காசு வேற வருது, பிறகு என்ன? பல்லை காட்டி கொண்டு திரியும். இங்க பாரும், இனிமே உண்ட மட்டும் நல்லா நினைவில் வச்சிரும். அஞ்சனாவோட சேரவானாம். எங்கட வீட்டுல அஞ்சனாவை இப்படி உண்மை போல வளர்க்க இல்ல. கண்ட கண்ட கதைகள் கதைச்சு கொண்டு கெக்க பிக்க என்று பல்லை காட்டிக்கொண்டு, இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது சீறினான். இவளோ கோபம் ஒரு புறம், அவமானம் மறுபுறமாக தடுமாறினாலும் தான் பகடியாக கதைத்தேன் என்பதை அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். நான் காலையில பகடிக்கான் முகம் கன்று இடையிட்டாள். அண்ணா போட்டால் சரி அமைதியாவான் என்று கணிப்பில், அது எங்கே, அவன் தான் ஒரு முடிவோடு கதைக்கிறானே. பகடியா? உமக்கு பகடி விட நான் தான் கிடைச்சனா? முதல் இப்படி ஒரு பெடியன் உமக்கு பகடி விட்டா எவ்வளவு கதை கதைப்பீங்க என்றவன் பார்த்த பார்வையில் இவளுக்கு கூசி போனது. என்னவோ நடத்தை கெட்டவள் போலல்லவா கதைக்கிறார். அத்தனை வாய் காட்டுபவளுக்கே வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவமானம் தொண்டைக்குழியில் பந்தாய் திரண்டு அழுத்தியது. கடைசிய முதலுமா சொல்லுறன். அவள் முகத்துக்கு நேரே அவன் வலது கையின் ஆட்காட்டி விரல் நீண்டிருந்தது. இந்த சேட்டைகள் என்னட்ட வச்சு கொள்ளாதேயும் அடிக்குரலில் சொன்னவன், சே, வெட்கம் மானம் இல்லாததுகள். அவளுக்கு கேட்கவே முணுமுணுத்தான். சற்றும் எதிர்பாராதவனிடமிருந்து எதிர்பாராத வடிவத்தில் வந்த வார்த்தைகள் அவளை மிகையாகவே வதைத்தன. எதிர்பாராத விதமாக அவன் கோபமும் தான். பலியல்லவா போடுறார். அவள் விழிகள் சட்டென்று ஊறின. சைக்கிளை பிடித்திருந்த கரம் இரண்டும் ஏறுகின. இவ்வளவும் சொன்ன பிறகும் எங்கே நிற்கிறீர்? ஹஞ்சுவோட இனிமேல் உம்மை காணக்கூடாது. மீண்டும் அழுத்தி சொன்ன பிறகும் அதில் நின்று அவளின் பழி சொற்களை கேட்க அவள் என்ன முழு பைத்தியமா? விசுக்கென்று சைக்கிளில் ஏறி விரைந்தாள் துர்கா. இதோ கண் முன்னால் இச்சம்பவம் நடந்தது போல அப்படி அவளோடு நடந்து கொண்டதற்காக தன்னையே தான் கடுமையாக கண்டித்தவாறே. துர்கா! கரம் நீட்டி அவளை தடுக்க முயன்றான் சயந்தன். வாய்விட்டே அவள் பெயரை சொன்ன பின்னரே தான் நினைவுகளில் மூழ்கி இருந்ததை உணர்ந்து கொண்டான். அப்படியே கட்டிலில் மல்லாந்து படுத்துக் கொண்டவனுள் சில மணி நேரத்துக்கு முன் அவளை அத்திருமண வரவேற்பில் கண்ட கணம் தான் வியாபித்திருந்தது. கல்யாணம் முடிச்சிருப்பாளோ? திடீர் சந்தேகத்தில் துள்ளி எழுந்தமர்ந்தான். சேச்ச, சின்ன மகளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இவர் சுஜிண்ட ஹஸ்பண்ட் என்று அவள் அம்மா அறிமுகம் செய்தாரே. இந்த எண்ணம் வந்ததும் விடிஞ்சதும் அவளோட கதைக்க வேணும். மனம் பரபரத்தது. நல்ல காலம், அவண்ட வீட்டு போன் நம்பர் வாங்கினேன். அவர்களோட கதைச்சு அவளின் மொபைல் நம்பர் வாங்க வேணும் என்று முடிவெடுத்த பின்னரே கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடினான். அத்தியாயம் 7. அடுத்த நாள் ஞாயிறு. இவனுக்கு திருமணமாகிவிட்டது என்றெண்ணி இதுவரை தன்னுள் இருந்த இவனுருவை எப்பாடுபட்டாவது வெளியேற்றிட வேண்டும் என்னும் முடிவோடு துர்கா கண் விழிக்க,
இவனோ தேடுதலின் வழியாக கண்டு கொண்டவளின் நினைவுகளோடு உறங்கி அது இதமான நினைவுகளோடு தான் கண்கள் திறந்தான். ஞாயிற்றுக்கிழமையாச்சே. எழுந்ததும் அவளுக்கு அழைத்து கதைக்கவே மனம் பெறப்பெறத்தது. நேற்றிரவு நேரம் செல்ல தூங்க போயிருப்பினம். இல்லை என்றாலும் ஞாயிறன்று விடிய வெள்ளனா போன் பண்ணினா நல்லாவா இருக்கும்? தனக்குள் புலம்பினான். 10 மணி போல எடுத்து கதைப்போம். இறுதியாக இந்த முடிவுக்கு வந்து காத்திருந்தவனால் அது முடியாது போய்விட்டது. அதற்கு முதல் அழைத்த வேலையிடத்து நண்பன் தான் அவசரமாக ஊருக்கு போவதாக சொல்லி இவன் உதவியை கோரி நின்றான். இந்த கிழமை முடித்தாக வேண்டிய ப்ராஜெக்ட் சாய்ந்தன் என்றதும் மறுக்கவும் முடியவில்லை. அவன் வேலையே போதும் போதும் என்ற அளவுக்கு இருக்கும் போது மேலதிகமாக ஒன்று. அந்த கிழமை முழுவதும் வேலை வேலை என்று நிறையவே திணறி போனான். அப்போதும் மனம் மட்டும் அவள் நினைவில் உழன்றது. அவனை போட்டு கண்டபடி திட்டி தீர்த்து கொண்டிருந்தது. அதை சமாதானம் செய்யக்கூட நேரம் கிடைக்கவில்லை அவனுக்கு. சில மணி நேர தூக்கம், அதிலும் அவள் பற்றிய நினைவுகளை மறுநாளுக்கான உத்வேகம் தருவதை மறைக்காது ஒப்புக்கொண்டது இவன் உள்ளம். இப்படி இருக்கையில் அந்த வார கடைசியில் கிடைத்த சொற்ப நேரத்தில் அலுவலகத்தில் இருந்தபடியே துர்கா வீட்டுக்கு அழைத்தான். சில அழைப்புகளிலேயே ஹலோ ஒலித்தது. அவள் எடுக்க மாட்டாளா என்றிருந்த ஏக்கம் தொக்கி நிற்க, ஹலோ ஆண்டியா, நான் சாயந்தன், அன்னைக்கு கல்யாண வீட்டுல சந்திச்சோமே, அஞ்சனாண்டா அண்ணா என்று அறிமுகத்தோடு சிறிது நேரம் அளவலாவி விட்டு, துர்கா இல்லையா ஆண்டி என வினவினான் கம்பீரமாகவே. துர்காவா? அவள் அம்மாவோட தங்கச்சி வீட்டை போயிட்டாள் தம்பி, நாளாண்டிக்கு தான் வருவாள் என்றதும், ஓ. சற்றே யோசித்தவன் அவரிடமிருந்து அவளின் கைபேசி எண்ணை வாங்க நினைத்தான். முக்கியமான அலுவல் ஏதுமா தம்பி விசாரித்தார் அவளின் அன்னை. அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, இப்படி துர்காவை கண்டனென்று அஞ்சனாட்டு சொல்ல அவளுக்கு சரியான சந்தோஷம். மொபைல் நம்பர் வாங்கி தர சொன்னவள், அதுதான். துர்காவோடு கதைக்க வேண்டும் என்றதற்காக அதையும் இதை சொல்லி சமாளித்தான். இவளை சந்தித்ததை தான் அவன் யாரிடமும் சொல்லவில்லையே, பிறகு எப்படி அஞ்சனாவுக்கு தெரிய வரும்? முதலில் துர்காவோடு கதைத்து அவளின் சம்மதத்தோடு வேட்டியில் சொல்லவே விரும்பினான். ஓ, அதுக்கு என்ன, நம்பர் சொல்லுறன் எழுதுங்கோ என்று அவளின் கைபேசி எண்ணை கொடுத்த அவள் அன்னை மேலும் சிறிது நேரம் அளவலாவி விட்டு வைத்த மறுகணம் அவன் விரல்கள் அவளின் கைபேசி எண்ணை தட்டியிருந்தன. ஆனாலும் அவள் எடுக்கவில்லை. இத்தனை நாட்களும் அவளை தேடி தெரிந்தவன் சந்திச்சும் கைவிட்டு விட்டானோ? ஏதோ அவள் தொலை தூரமாக விலகி போனதாய் உணர்ந்தான் அவன். என்ன வேலை இருந்தாலும் அடுத்த நாளை எடுத்து கதைச்சிருக்க வேணும். மனதில் முணுமுணுத்தவனை தாயிடமிருந்து வந்த அழைப்பு தன் பக்கம் இழுத்து கொண்டது. சொல்லுங்கம்மா என்ற மகனின் குரலில் சுரத்தில்லாததை கண்டு கொண்டார் அவன் தாய். என்னையா குரல் ஒரு மாதிரி கிடக்கு, நல்ல சுகமா தானே இருக்கிற? சுகத்துக்கு என்னம்மா குறை, எப்பவும் போலத்தான் இருக்கிறேன். மீண்டும் அதே சுரத்தின்றி ஒலித்தது அவன் குரல். தம்பி, வீட்டில வேலையில ஒரு பிரச்சனையும் இல்லையே? அக்கறையும் கவலையுமாக ஒலித்த தாயின் குரலில் சுதாரித்து கொண்டான் அவன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இந்த கிழமை இரட்டிப்பு வேலை, 2 பேரும் செய்யறத ஒரு ஆளா செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஓ, வேலை ஏண்டா அப்படி இப்படிதான் இருக்கும். நீ உன்ற உடம்ப கவனிச்சு கொள்ளு, நேரத்துக்கு சாப்பிடு. தாய்க்கு மகன் எப்போதும் சொறியவன் தானே. அப்படியே அவன் தாயும் அறிவுரை சொன்னார். அதோடு நிறுத்தாது, தம்பி ஒரு முக்கிய விஷயம் ரசா, மென்மையாக ஆரம்பித்தார். அதை சொல்லத்தான் நீ இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் எடுத்த நான். சந்தோஷத்தோடு ஒலித்தது அவர் குரல். சொல்லுங்கம்மா, அஞ்சு வீட்டாக்கள் அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே? அஞ்சுவின் மாமிதான் கொஞ்சம் உடம்புக்கு இயலாம இருக்கிறார், ஹை ப்ரெஷராம். மற்றபடி நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் தம்பி. நான் சொல்ல வந்தது என்னண்டா ராசா, அது மெல்ல இழுத்தவர், நீ லண்டன்ல இருந்து வந்ததும் கல்யாணம் செய்யறன் என்ற நீதானே? அவளோடு கேட்டார். திடீரென்று தாய் இப்படி கேட்கவும் ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டான் சாயந்தன். மறு நிமிடமோ, இத்தனை நாட்களும் திருமணம் என்ற பேச்சு ஆரம்பித்ததுமே முற்றுப்புள்ளி வைத்த நான் இந்த முறை அப்படி சொன்ன ராசிதான் என்று துர்காவை கண்ணில காட்டியிருக்கு போல. இப்படித்தான் மனதுள் எண்ணிக்கொண்டான். அப்போதும் அவளுக்கு எத்தனை தடவைகள் போன் பண்ணினன், எடுக்க இல்லையே. ஆதங்கம் கலந்த எரிச்சலும் உருவானது. அன்றைக்கு நான் அப்படி எல்லாம் கதைச்சத இன்றைக்கும் நினைவுல வச்சு என்ன தவிர்க்கிறாளோ என்ற ஐயமும் எழுந்தது. கல்யாண பேச்செடுத்ததும் இவன் இப்படித்தான் அமைதியாகிருவான். ஒருவித வருத்தத்தோடு முணுமுணுத்தார் அவன் தாய். தம்பி, என்ன சத்தமே இல்ல, ஓமென்று சொன்னதானே? மீண்டும் அழுத்தி கேட்டார். அம்மா, என்ன நீங்க? நான் வர இன்னும் 8 மாதங்கள் கிடக்கு தெரியுமா? அதனால இதை பற்றி பிறகு கதைப்புமே. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கும்மா.
வேலை எப்ப இல்ல சொல்லு பாப்போம். சொல்ல வந்தது சொல்லிட்டு வைக்க போறேன். அதுக்குள்ள உனக்கு அவசரம் என்ன? இப்போது அதட்டல் வந்தது. அம்மா. அம்மா தாண்டா, அம்மாவே தான். என்ன பெரிய 8 மாதங்கள், 7.5 சொச்சம், அதெல்லாம் பார்த்திருக்க பறந்திரும். அதனால தான். சற்றே நிதானித்தவர், நம்மட பக்கத்து வீட்டு மாலா தன்ற மகனுக்கு பெண் பார்க்கறா தெரியுமா? உன்னை விட 4 வயது சின்ன பெடியன். போகிற போக்கில் மகனுக்கு ஒரு குட்டு. தரகரிட்ட ஜாதகம் கொடுக்க என்னையும் வர சொல்லி கூட போன நான். அப்ப தற்செயலா ஒரு புள்ளண்ட ஜாதகமும் போட்டோவும் பார்த்தன் தம்பி. மீண்டும் நிறுத்தி இவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினார். ஓ அப்படியா, சந்தோஷமா? மாலா ஆண்டிக்கு போன கையோட மருமகள் கிடைச்சிட்டான்னு சொல்லுங்கவன். அவசரமாக பேச்சை முடிக்க விரும்பினான் அவன். மாலாவுக்கா? நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன விளங்கி கொள்ளுற? மாலாவுக்கு இல்ல, எனக்கு மருமகள் கிடைச்சிட்டான்னு சொல்லு. அவன் தாயின் குரலில் அத்தனை சந்தோஷம். இவன் நெஞ்சிலோ அநேக திடுக்கிடல். இத்தனை நாளும் எத்தனை பெண் பார்த்தும் நீ எல்லாத்தையும் உப்புச்சப்பில்லாத காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிட்டியே. இந்த முறை அதுக்கு நான் விட போறதில்ல. நினைவில் வச்சிரு, இந்த பிள்ளைய எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் தான். அழுத்தமாக சொன்னவர், உன்ற சம்மதம் கிடைச்சா பெண் வீட்டுல கதைக்கலாம் தம்பி. இதை சொல்லும் பொழுது மென்மையும் கெஞ்சலும் ஒட்டிக்கொண்டது. இப்பவே ஆயத்தங்கள் செய்தாதான் நீ வந்த உடனே கல்யாணம் செய்ய சரியா இருக்குயா. என்ன சொல்லுற? போட்டோ அனுப்புறேன், பாக்குறாயா? சயந்தனும் போனை முறைத்தான். தாய் கதைத்தவற்றை இவ்வளவு நேரம் கேட்டதே பெரிய வேலை என்கின்ற மாதிரி. அம்மா! சற்றே அழுத்தமாக அழைத்தவன். அங்க ஒரு பெண்ணும் பார்க்க வேணாமா, பிறகு உங்களோட கதைக்கிறேன், பாய். அவருக்கும் மேலாக அழுத்தமாக சொல்லி அழைப்பையும் துண்டித்து விட்டான். கையில் இருந்த தொலைபேசியை பார்த்தபடி அமர்ந்திருந்தவனுக்கு தாய் மனம் சுணங்கி தன்னை திட்டுவார் என்பது தெரிந்திருந்தாலும் அவரின் அவசரத்துக்கு எதையும் செய்ய முடியவில்லையே. ஆயாசமாக சாய்ந்தவன் மறுநொடி தொலைபேசியை எடுத்து இலக்கங்களை தட்டினான். அத்தியாயம் 8. சொல்லுங்க தம்பி. இவன் குரலை இனம் கண்டு கொண்டார் துர்காவின் அன்னை. ஆண்டி, உங்களோட ஒரு முக்கிய விஷயம் கதைக்க வேணும் என எந்தவித பூச்சுமின்றி ஆரம்பித்தான் ஜெயந்தன். நேரில் வந்து கதைக்கத்தான் விருப்பம். இன்னைக்கு நேரம் இருக்குமா? அங்கிள் வேலையிலிருந்து வந்ததும் எனக்கு ஒரு 1/2 மணி தியாலம் தந்தாலே போதும். மூச்சு விடாது படபடத்தான். ஒரு கணம் அமைதி காத்த துர்காவின் தாயினுள் லேசான குழப்பம். அப்படி என்ன கதைக்க இருக்கு? சட்டென்று இக்கேள்வி மனத்தில் எழுந்தாலும், அதுக்கு என்ன தம்பி, இவர் 7 மணி வாக்குல வந்துருவார், நீங்க வாங்கோவன் என்றவர் வீட்டு முகவரியை சொல்ல குறித்து கொண்டவன் முடிக்க வேண்டிய வேலைகளை பரபரவென்று பார்க்க தொடங்கினான். மனம் மட்டும் துர்காவின் பெற்றோரிடம் எதை எப்படி கதைப்பதென்பதிலேயே நின்றது. எஞ்சியிருந்த வேலைகளை முடித்துவிட்டு மணியை பார்த்தவன். இப்போ வெளிக்கிட்டு அவண்ட வீடு போய் சேர எப்படியும் இரவு 8 மணியும் ஆகலாமே. அவ்வளவு நேரம் சென்ற பிறகு போறது சரியாகுமா என ஒரு கணம் யோசித்தாலும், நேரில் சென்று மனசில் உள்ளதை கதைச்சுறணும் என்ற முடிவை மட்டும் மாற்ற விரும்பவில்லை. துர்காவுக்கு இன்னொருக்கா எடுத்து பார்த்தால் என்ன என்ற எண்ணத்தையும் ஒதுக்கி தள்ளினான். இத்தனை தடவைகள் அழைக்க எடுக்க இல்லையே. சரி, ஏதாவது வேலையா இருந்து என்ற அழைப்புகள் எடுக்க இயலாமல் போயிருந்தாலும் திருப்பி எடுத்து கதைச்சிருக்கலாமே. அதை அவள் செய்யலை என்றால் என்ன அர்த்தம்? என்னில் அவளுக்கு கோபம் இருக்கு என்ற முடிவோடு, இதுக்கு பிறகும் அவளோட கதைக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை, பெரியவர்களோட கதைச்சு கொள்ளுறன் எனும் உறுதியோடு புறப்பட்டு வந்திருந்தாலும் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கையில் இரவு 8:30 தாண்டியிருந்ததில் மிகுந்த தயக்கமாகவே உணர்ந்தான். அதே தயக்கத்தோடு அழைப்பு மணியை அழுத்தியவனை மலர்வாக வரவேற்றார்கள் துர்காவின் பெற்றோர். வாங்கோ தம்பி, நல்ல குளிர் என்ன என்று தாய் வரவேற்க, வாங்கோ வாங்கோ, எதுல வந்தீங்க? கரம் பற்றி குலுக்கியபடி வரவேற்றார் அவளின் தந்தை. ட்ரெயின்ல தாங்கள், அதுதான் ஈஸி என்றபடி குளிர்கோர்ட்டை கலற்றி அங்கிருந்த கொக்கையில் கொழுவி விட்டு காலணிகளை கலற்றி கதவோரமாக வைத்தவன் துர்காவின் தந்தையை பின்தொடர்ந்து முன்வாயிலோடு இருந்த சிறு ஓடையை கடந்து வரவேற்பறையினுள் நுழைந்தான். சிறு வரவேற்பறைதான் அளவான பொருட்களோடு பளிச்சென்று சுத்தமாக காட்சி தந்தது. அவன் பார்வை சுழற்றதை கண்டுவிட்டு, சின்ன வீடுதான் தம்பி, ஊருல பெரிய வளவு வீடு என்று இருந்துட்டு இங்க இப்படி பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்கும் முறுவலோடு சொன்னார் துர்காவின் தாய். அச்சச்ச, சின்ன வீடு என்றாலும் அழகா சுத்தமா இருக்கு ஆண்டி என முருவெழுத்தபடி அமர்ந்தவன் அருகில் தானும் அமர்ந்து கொண்டார் துர்காவின் தந்தை. நான் இவையவளை இங்க கூப்பிடு முதல் வாங்கியது தம்பி. அப்ப என்னால இந்த அளவு தான் முடிஞ்சது. எங்களுக்கு நல்ல அளவு. சின்னவள் கல்யாணம் முடிச்சு போயிட்டாள். இப்போ துர்கா மேட்டம் தானே,
அவளும் கல்யாணம் செய்து போயிட்டா நாங்க 2 பேரும் தானே மிச்சம் தம்பி. களைப்பாக முறுவளித்தார் அவன் தந்தை. அந்த முறுவலுக்கு பின் அவர் இந்த வெளிநாடு வந்ததிலிருந்து பட்ட பாடுகள் பளிச்சிட்டது. குளிர், பனி, பிடித்த வேலை, பிடிக்காத வேலை, முடியும் முடியாது என்றெல்லாம் பார்க்காததல்லவா. உழைக்க வேண்டும். ஓமோம், அதுவும் சரிதான். லோனை போட்டு பெரிய வட்டை வாங்கிட்டு வட்டி கட்ட தான் சரியா இருக்கும். பிறகு எதை வச்சு வாழுறது? முறுவளித்தான் அவன். சரியா சொன்னீங்க தம்பி. உண்மையை சொன்னா நேர்மையா உழைச்சு வாழுறவன் அவ்வளவு பகட்டா வாழுறது என்றது குதிரை கொம்புதான். கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கும். நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தாலுமே ஓரளவுக்கு தான் வசதியா வாழ முடியும். மிச்சமெல்லாம் கடனும் அப்படியும் இப்படியும் தான். மெல்ல சிரித்தார். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவன் உதடுகளிலும் புன்னகை. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது தம்பி. இருக்கிற வர நேர்மையா வாழ்ந்துட்டு போக வேணும். அப்படி கதித்தவரில் மதிப்புதான் வந்தது அவனுக்கு. அட, வருங்கால மாமனராச்சே, அவர் பேச்ச நல்லா தான் ரசிக்கிற. சிலாகித்து கண் சிமிட்டிய மனதி செல்லமாக முறைத்தபடி, சாப்பிட்டீங்களா தம்பி என்ற துர்காவின் தாய்க்கு சிறு முறுவலை பதிலாக கொடுத்தவன் பதில் சொல்ல முதலே, நீங்க வரவிட்டு சாப்பிடலாம் என்று இவரும் சாப்பிடல தம்பி, வாங்கோவன் சாப்பிடலாம். அன்போடு அழைத்தார் அவளின் அன்னை. இல்லை இல்ல, வேணாம் ஆண்டி. எங்க சாப்பிடுங்க அங்கிள். முதலில் மறுத்தவன் மீண்டும் கேட்கவே எழுந்து விட்டான். அளவலாவியபடியே உணவுண்ட போதும் வந்த காரணத்தை சொல்லும் சந்தர்ப்பம் தான் அமையவில்லை. எப்போது சந்தர்ப்பம் அமையும் என்று அவன் காத்திருப்பது போலவே, என்னவோ கதைக்க வேணும் என்றாரே, இப்ப பார்த்தா வேற கதைகள் கதைக்கிறார் என்ற எண்ணமே துர்காவின் பெற்றோர் உள்ளத்திலும். உணவின் பின் மீண்டும் அதே இடத்தில் வந்தமர்ந்தவர்களிடையே திடீர் மௌனம் திரை போட்டுக் கொண்டது. இனியும் அமைதியாக இருப்பது சரியில்லை என்ற முடிவோடு பெரியவர்களை பார்த்தான் சயந்தன். நான் இப்ப வந்தது ஒரு சந்தோஷமான விஷயம் கதைக்கத்தான் என்று ஆரம்பிக்க பெரியவர் இருவரும் தமிழ் பார்த்து கொண்டவர்கள், சொல்லுங்க தம்பி என்றனர். அது என்ன என்றா, எனக்கு துர்காவை பிடிச்சிருக்கு, நேரடியாகவே சொல்லிவிட்டான். செவிமடுத்த பெரியவர்களின் முகங்களில் உணர்வுகளின் பயணம். அங்கே நம்ப முடியாத தன்மையும் மகிழ்வும் சரிவிகிதத்தில் கலந்து கிடந்தன. என்ன தம்பி சொல்றீங்க? துர்காவின் அன்னை தான் கேட்டார். உண்மைதான் ஆண்டி, எனக்கு துர்காவை பிடிச்சிருக்கு உறுதியாக சொன்னவன். அவ்வளவு விருப்பமில்லாம தங்கச்சி வற்புறுத்தியதால தான் நேற்று அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தன். ஆனா இப்ப பார்த்தா அங்க வந்ததால் தானே உங்களை சந்திக்க கிடைச்சது என்றான் முறுவலோடு. அப்ப இதுக்காக தான் அவளின் மொபைல் நம்பர் வாங்கினீங்களா? அவளோட கதைச்சிங்களா? மீண்டும் அவள் தாயை கேட்டார். இல்ல இல்ல, துர்காவோடு இன்னும் கதைக்கே இல்ல. அவசரமாக மறுத்தவன், என்ற விருப்பத்தை உங்கள்கிட்ட தான் முதலில சொல்லுறேன். உங்களுக்கும் துர்காவுக்கும் சம்மந்தம் வேண்டாம், அம்மா அப்பாட்ட சொல்லலாம் என்றவனே துர்காவின் பெற்றோருக்கு பிடிக்காது போக காரணமே இருக்கவில்லை. அவன் குடும்பத்தை பற்றியும் தெரியுமே. ஆனால் துர்கா கணவனை பார்த்தார் அவளின் அன்னை. அவர் முகத்தில் யோசனையே. துர்காவுக்கு தான் முதலில கல்யாணம் பேசணும் தம்பி. பொருத்தமான இடங்களும் அமைஞ்சும் புள்ளதான் மாட்ட நின்னிட்டா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்று சொல்லி பிடிக்கல என்று சொன்னா என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் சின்னவளுக்கு வந்த சம்மந்தத்தை செய்து வச்சிட்டோம். பெரியவள் இருக்க சின்னவளுக்கா என்ற கேள்வியை எத்தனை பேரிடமிருந்து எதிர்கொண்டோம். அதையெல்லாம் புள்ள காதிலும் போட்டுக்கொள்ளுறது இல்லை. அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்றே புரியாத நிலைதான் எங்களோடது என்று அவளின் தந்தையின் குரலில் வருத்தம்தான். மற்றபடி தங்கமான பிள்ளை தம்பி, அவசரமாக இடையிட்டார் அவளின் அன்னை. கல்யாணம் செய்ய விருப்பம் கொண்டு வந்த தம்பியிட்ட இவர் என்ன இளம் சொல்லுறார் என்று கணவனை ஒரு பார்வையும் பார்த்து வைத்தார் அவர். அதை அவதானித்தவன், துர்காவை என்ற தங்கச்சின்ற நெருங்கின சிநேகிதியா எனக்கு தெரியுமாண்டி, அதனால தானே விருப்பம் என்று கேட்டு வந்திருக்கிறேன். சிறு முறுவலோடு இடையிட்டான். இப்படி நான் கேட்டு வந்தேன் என்று துர்காட்ட சொல்லி அவ வேண்ட விருப்பத்தை கேளுங்க ஆண்டி. விருப்பம் இல்லை என்று சொன்னா ஆறும் ஒன்றும் செய்ய இயலாதுதான் என்றவன் முகத்தில் பதற்றமே. அப்படி மட்டும் அவளோட வாயில வந்துடக்கூடாது என்ற வேண்டுதலோடு தான் சொன்னான். அதோடு இன்னொன்றையும் சொல்லியே கேளுங்கோ என்றவன் தான் கேட்க போகும் விஷயத்துக்கு துர்கா சம்மதிக்கிறாளோ இல்லையோ, துர்காவின் பெற்றோர்கள் சம்மதம் சொல்வார்களா என்ற குழப்பத்தோடு அவர்களை ஏறிட்டான். அத்தியாயம் 9. உங்களோட மகளை கல்யாணம் செய்ய விருப்பம் என்றவனை நன்றாகவே படித்துக் கொண்டதில் இந்த சம்பந்தத்துக்கு சரி மகள் சம்மதம் சொல்லுவாளா என்ற ஏக்கமோடு இருந்த துர்காவின் பெற்றோர் அடுத்து சயந்தன் சொன்னதைத்தான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதை அவர்கள் வாய்த்திருந்து சொல்லவில்லை என்றாலும் முகபாவனையில் காட்டி நின்றனர். ஒரு கணம் இருவரையும் பார்த்தான் சயந்தன். ஓம், இப்படி வேலை விஷயமா வெளிநாடு வந்து சில மாதங்கள் தங்கியிருக்கிறது வேற.
அதை விட்டுட்டு வெளிநாட்டிலேயே நிரந்தரமா தங்குற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. மீண்டும் உறுதியாகவே சொன்னான். அதனால துர்காக்கு இலங்கையில வந்திருக்க சம்மதமாண்டும் கேட்டுருங்க. பிறகு இதுல எந்த மெனக்குறையும் வராம இருக்க முதலிலேயே கதைச்சு கொள்றது நல்லது தானே என்றவனின் குரலில் இருந்த தெளிவு பார்வையில் இருக்கவில்லை. அங்க பதற்றமும் தவிப்புமே தெரிந்தது. அவளின் மறுப்பிற்கு இதுவே ஒரு காரணமாகிவிட்டால் எனும் எண்ணம் துர்காவின் பெற்றோருக்கு போலவே இவனுள்ளும் இருக்கவே செய்தது. அது இல்ல தம்பி, பொதுவாவே எல்லாரும் வெளிநாடு என்று வரத்தான் ஆசைப்படுவினம். இடையிட்டு ஆரம்பித்தார் அவளின் எண்ணெய். பொதுவா அப்படித்தான் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ஆண்டி என்று விட்டு சிறிது நிதானித்தவன். என்னை பொறுத்த மாட்டில யாழ்ப்பாணத்துல இருக்கிறது தான் சந்தோஷம். நல்ல வேலை, வீடு, நான் பிறந்து வளர்ந்த சுற்றம், சூழல் என்று நல்ல நிலையில தான் இருக்கிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து என்று சொல்லிக் கொண்டு வந்தவன் சட்டென்று நிதானித்து அவர்களை நேருக்கு நேராக ஏறிட்டான். உனக்கு ஒன்று சுற்றம் சூழலை பெரிய விருப்பமில்லை என்றால் அவள் மட்டும் பெய்கிறது எப்படியாம் என்று இவர்கள் என்றில்ல யாருமே திருப்பி கேட்கலாமே. தன்னை தான் கேட்டுக்கொண்டவனுக்கு துர்காவின் பெற்றோர் மனதிலும் இந்த எண்ணம் தான் என்பது அவர்களின் முகபாவனையிலிருந்தே புரிந்தது. நீங்க எல்லாரும் இங்க இருக்க துர்கா அங்க வந்திருக்க விரும்புவாவோ தெரியாதுதான் சின்னதாகிவிட்ட குரலில் சொன்னவன். இப்படி இடைக்கிடை இங்க வந்து தங்கி போகலாமாண்டி என்ற வேலையும் அப்படித்தான். ஆனால் நிரந்தரமா தங்கிறது சாத்தியப்படாது முடிவாகவே சொல்லிவிட்டவன். இனி முடிவு சொல்ல வேண்டியது நீங்க தான். துர்காவோட கதைச்சிட்டு நல்ல முடிவா சொல்லுவீங்க நம்புறேன் என்றான் பலத்த நம்பிக்கையோடு. எங்களுக்கு நீங்க புது ஆளுண்டாலும் உங்களோட குடும்பம் புதுசில்ல தம்பி. துர்காவுக்கே உங்களை தெரியும். அந்த வகையில எங்களுக்கு நல்ல சந்தோஷம்தான். எதுக்கும் துர்காவோட கதைச்சிட்டு சொல்லுறோம் என்று அவனுக்கு விடை கொடுத்த பின் மறுநாள் வீடு வந்த மகளிடம் அவன் வந்துவிட்டு போனதை சொன்ன போது துர்காவின் பெற்றோர் மனத்தில் மிகுந்த பதற்றமே எஞ்சி நின்றது. காரணம், அவர்களுக்கு சாயந்தனி மிகவும் பிடித்திருந்தது. அவனின் வெளிப்படையான பேச்சு, அணுகுமுறையால் மிகவும் கவரப்பட்டிருந்தார்கள். அவன் குடும்பத்தையும் பின்னணி என்று அனைத்தும் தெரியும். அப்படி இருக்க தேடி வந்த நல்ல சம்பந்தத்தை வளமை போல மகள் மறுக்கப் போகிறாளே என்பதுதான் அந்த பதற்றம். ஆனால் அவர்கள் நினைத்து பயந்தது ஒன்று, நடந்தது வேறு. அவன் வந்தது, கலகலத்தபடி சேர்ந்து சாப்பிட்டது, தன் விருப்பு இது என்று தீர்க்கமாக சொன்னது, திருமணத்தின் பின் இலங்கையில் வசிப்பதே தன் உறுதியான முடிவென்றது என அனைத்தையும் பக்குவமாக எடுத்துரைத்தார் துர்காவின் அன்னை. மகனையே பார்த்து கொண்டிருந்தார் தந்தை. இதை சற்றும் எதிர்பாராததால் சட்டென்று பேச்சு வராது அமர்ந்திருந்தார் பர்வதம். அஞ்சனாண்ட அண்ணா சாயந்தன் வந்திருந்தார் என்று தாய் ஆரம்பிக்க மின்னல் என தாக்கிய அதிர்வில் விரிந்தன துர்காவின் நயனங்கள். விடாத அத்தின தடவைகள் போன் பண்ணினாரே, நான் எடுக்கல என்றோன்னு வீட்டுக்கே வந்துட்டாரோ முணுமுணுத்தது அவள் மனம். தொடர்ந்து தாய் சொல்ல சொல்ல ரத்தமென சிவந்து போனது அவள் வதனம். நிச்சயம் கோப சிவப்பெல்லாம் இல்லை. சற்றே மேலேறிய நெற்றி சுருக்கங்கள் கூட கீழிறங்க மறந்து அப்படியே நின்று விட்டன. இருமருங்கிலும் வெட்டேத்தியாக கிடந்த கரங்கள் இரண்டும் அவசர அவசரமாக இணைந்து கொண்டன. அதோட விரல்கள் ஒன்றுடன் ஒன்று இறுக கோர்த்து திடீரென்று கேட்ட இன்ப அதிர்வில் தள்ளாட்டம் போடும் உள்ளத்துக்கு துணை செய்ய முயன்றன. வெளிப்பார்வைக்கு எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தாலோ அதற்கு நேரெதிரே உள்ளத்தில் துள்ளிக் கொண்டிருந்தாள் துர்கா. சில வருடங்களின் முன் ஒருவனின் சினத்தால் காணாமல் போயிருந்த குறும்பு பெண் இன்றோ அவனின் நேச அழைப்பால் ஆள் உறக்கம் கடைந்தெழ முயன்றாள். அப்போதும் சந்தேகம்தான். அவர் அவர் என்ன கல்யாணம் செய்ய விருப்பம் என்றாரோ? இதழ்கள் ஒன்றுடன் ஒன்று மென்மையாக உரசி வார்த்தைகள் முணுமுணுப்பாக வந்து விழுந்தன. இது எல்லாம் விளையாட்டு கதையா குஞ்சு என்றபடி மகளின் தலையை வருடினார் தாய். அப்போ அந்த குழந்தை அது அவருட பிள்ளை இல்லையா? நான் அவருட என்றாலா நினைச்சேன் என்ற மகளை உற்று பார்த்த தாய்க்கு இவைக்குள்ள ஏற்கனவே ஏதாவது பழக்கம் இருந்திருக்குமோ என்ற எண்ணம் தோன்றி வந்த வேகத்தில் மறைந்தது. அதற்குத்தான் அவ்வளவாக சாத்தியங்கள் இருக்கவில்லையே. அந்த தம்பி கொழும்பில இருக்க கொஞ்ச நாட்கள் தானே அஞ்சனாவோட சேர்ந்து போய் வந்தாள். பிறகு இங்க வந்துட்டமே. இத்தனை வருஷங்கள் அஞ்சனாவே தொடர்பில இல்ல. பிறகு என்ன என்று எண்ணியவர் கல்யாண வீட்டுல வச்சு பார்த்ததும் பிடிச்சு போய் வந்து கேட்டு இருக்கிறார் போல என்ற முடிவோடு இப்ப மகள் என்ன சொல்ல போறாளோ இன்னும் ஆவலுமாக அவளை பார்த்தார். விஷயத்தை சொல்லி இத்தனை நேரத்தில் முடியாதென்றோ விருப்பமில்லை என்றோ மறுத்துவிட்டு விசுக்கென்று எழுந்து செல்லவில்லையே. அவள் வளமை அல்லவாது. இதுவே அவருள் நம்பிக்கையை ஆழமாக விதித்திருந்தது. அவர்கள் மகளோ அவர்களை மேலும் மேலும் ஆச்சரிய கடலில் தள்ளிவிட்டாள். என்ன சொல்ல போறாளோ? திக்குக்கு இதயத்துடன் காத்திருந்தவர்களை நேராக பார்க்க தயங்கி தலைந்த விழிகளோடு மெல்ல எழுந்தவள்.
உங்களுக்கு ஓகேண்டா எனக்கு சம்மதமா என்றவள், அம்மம்மா வேற எந்த நேரமும் ஊரு கதை கதைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறாரே, என்னோட அவரும் வந்திருக்கட்டும், இடையிடையே இங்கு வந்து போகலாம் தானே. குரல் தாழ்ந்திருந்தாலும் தன் முடிவை தெளிவாகவே சொல்லிவிட்டாள். தம் மகளா கதைப்பதென்று அவர்கள் வியந்திருக்க இலகுவாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் துர்கா. பெரியவர்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சந்தோஷத்தில் சட்டென்று பேச்சும் வரவில்லை. அடுத்த நிமிடம் ஓடிப்போய் சைந்திரின் தொலைபேசிக்கு அழைப்பு ஏற்படுத்திய அவள் தாய், இந்தாங்கோப்பா, நீங்களே தம்பிட்ட சொல்லிவிடுங்கோ. மகளுக்கு நல்ல சம்பந்தம் அமைந்த ஆனந்தத்தோடு கணவனிடம் தொலைபேசியை கொடுத்தார். அவர்கள் கதைப்பதை கேட்டபடியே தன் அறையில் இருந்தவள் கரத்திலும் கைபேசிதான். அதில் அவன் அழைத்த அழைப்புகளை பார்த்திருந்தவளுக்கு அவனோடு கதைக்க வேண்டும் போலிருந்தது. ஆனாலும் எதுவோ ஒன்று தடுத்தது. வேறு எது? அன்று யாழில் வைத்து சீறினானே, அப்போ அவன் பார்த்த ஈட்டி பார்வை நினைவுதான். சில நிமிடங்கள் கரைந்திருக்கும் அவள் கைபேசி இசைத்தது. அவரேதான். சட்டென்று அழைப்பை ஏற்றவளால் கதைக்க முடியவில்லை. அழுகைதான் வந்தது. துர்கா. ஆழ்ந்து வந்த குரலுக்கு அவள் பதில் சொல்லவில்லை. முடிந்தால் அல்லவா? சாரிமா துர்கா. மிருதுவாய் வந்த சொல்லில் வருந்தி கேட்கும் வெளியின் சாயல். அதை உணர்ந்த போதும் எதுவுமே சொல்ல தோன்றாது அமைதி காத்தாள் இவள். அப்படியும் சொல்ல முடியாது. மறுபுறம் கேட்டுவிடாதபடி வெடித்து சிதறிய விம்மலை அடக்கியபடி பொளபொளவென்று கண்ணீர் உகுத்தினாள். எவ்வித பற்றுக்கோடுமின்றி வளர்ந்த தன் நேசத்துக்கு கொழு கொம்பு கிடைக்கும் என்ற துள்ளி நப்பாசை கூட அற்றல்லவாயிருந்தாள். உண்மை நேசம் வெற்றியை தொடும் எனும் குருட்டு நம்பிக்கையும் குழந்தையோடு அவனை கண்டதில் கலைந்திருக்க, அவனை அவன் சார்பாக வளர்ந்த நேசம் எனும் அழகிய மலர்கொடியை எப்பாடுபட்டாவது பெய்தறிய முயற்சியில் இருந்தவளுக்கு இது லேசப்பட்ட விஷயமா என்ன? அந்த மௌனம் அவனை மிகையாகவே வதைத்தது. எந்த தைரியத்தில் அவளை தேடினான்? எப்படியும் அவளை கண்டு கொள்வேன், வாழ்வை அவளோடு சேர்த்து கிடக்கலாம் என்று எப்படி எண்ணினான்? இத்தனை வருடங்களில் அவளுக்கென்று ஒரு வாழ்வு அமைந்திருந்தால் இப்படி கணமேனும் எண்ணி பார்க்கவில்லை. அன்று திருமண வரவேற்பில் கண்ட பிறகுதான் அந்த எண்ணம் கூட வந்தது. அது ஒரு விசித்திர உணர்வு. இரண்டாம் நபரிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்றே அவன் நினைக்கவில்லை. ஆனால் அவளிடம் சொல்ல வேண்டுமே. திருமணத்துக்கு அவள் பெற்றோரிடம் கதைத்துவிட்டு வந்தவன் இருப்பு கொள்ளாதல்லவா தவித்து போனான். அவளின் தந்தையின் குரல் தேனாக காதில் பாய மறுடிமிடமே அவளை காண விளைந்தது உள்ளம். அவளுக்கும் தனக்குமான தூரம் எப்படியும் 1.5 மணி பிடிக்கும். அதற்கு முதல் தொலைபேசியில் கதைப்போம் என்றுதான் எடுத்தான். அது பார்த்தால் கதைக்க மாட்டாளாமே. கோபத்தை பிடித்து வச்சு கொண்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாள் என்று குழம்பியவன் அவள் அவனை விரும்பியிருப்பாள் என்றெல்லாம் கனவிலும் எண்ணவில்லை. துர்கா, என்னோட கதைக்க மாட்டீரா? கெஞ்சலாக கேட்டவன் அன்று வாய் திறந்தால் நிறுத்தாது பேசுபவளிடமிருந்து வார்த்தைகளை வாங்குவதற்குள் தொண்டை வற்றி போய்விட்டான். அத்தியாயம் 10. அண்ணா! ஏம்மா இந்த கத்து கத்துற? வீட்டில யாரும் இல்லையா என்ன? எங்க என்ற மச்சான்? இங்க பாருங்க, கால் பண்ணினது நான். அதுவும் உங்களை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா கிடக்கு. இந்த அழகுல நீங்க என்ன கேள்வி கேட்கறது? நான் தான் உங்களை கேள்வி கேட்க வேணும். வெடுசுடு என்ற முறைப்போடு நின்றாள் அஞ்சனா. அடடா, அப்படி வேற இருக்கோ? அப்ப தாராளமா கேள் என்றபடி நிலத்தில் சம்மணம் விட்டு அமர்ந்தவன், வேலையில கொஞ்சம் பிசிமா. தன் முன்னாள் புல்வெளியில் கைபேசியை வைத்துவிட்டு, கேளுங்க பெரிய மனுஷி, என்னவோ கோபமாயிருக்கிற போல கிடக்கே. மச்சனோட சண்டையா? உதட்டோரம் கேலி முறுவலோடு வம்பு செய்தான். பகிடி, ஏன் வராது? சகவாச தோஷம் போல, அதுவும் எண்ணி சில நாட்களுக்குள்ள. ஒற்றை புருவம் மேலேற வியந்த அஞ்சனா. அதென்ன ஒரு நாளும் இல்லாம வேலையில பிசி? பல்லை கடித்தாள். சிரித்து மழுப்பினான் தமையன். அம்மா கதைச்ச போதும் ஒன்ற தங்கச்சி தான் சரியான கோபத்துல இருக்கிறாள் என்றவா. அப்போ ஒன்ற ஃப்ரெண்ட் அண்ணியா வாரதில உனக்கு சந்தோஷம் இல்ல போல கிடக்கே. சகவாச தோஷம் அது இது என்றெல்லாம் சொல்லுற? விசம பார்வையோடு கேட்டவன் பக்கவாட்டில் பார்த்துவிட்டு மீண்டும் கைபேசி திரையில் தெரிந்த தங்கையை பார்த்தான். அண்ணா, வேண்டாம் சொல்லி போட்டேன். இப்ப மட்டும் நீங்க எனக்கு முன்னாலே இருக்க வேணும். அப்ப தெரியும் என்ன பற்றி. என்ற ஃப்ரெண்ட் என்னட்ட இருந்து பிரிச்சு போட்டு நீங்க மட்டும் ஹாயா நல்ல பிள்ளை ஆகியாச்சு என்ன? அவளும் தான் என்னோட உடனே எடுத்து கதைச்சிருக்க வேணாமா? சொல்லுங்க பாப்பம். சீரியவள், நான் மட்டும் அவளின் இடத்துல இருந்திருந்தா உங்களை மண்டி போட வச்சிருப்பேன். நல்ல இலைய விட்டிருப்பேன். விசரி துர்கா அவளு வீசிய தலையாட்டி போட்டாள். பொறிந்தாள் அவள். அடிப்பாவி, அழறி விட்டான் இவன்.
உனக்கு நான் அப்படி என்ன கெடுதல் செய்துட்டேன்னு இப்படியெல்லாம் கதைக்கிற அஞ்சு? எவ்வளவு அருமையான மாப்பிள்ளை பார்த்து நீ விரும்பின மாதிரி ஆஹோ ஓஹோ என்று கல்யாணமும் செய்து வச்சுட்டு தானே இந்த பக்கம் வந்தன். அழாக்குறையாக கேட்ட தமையினை சூடு தனியாது பார்த்தாள் அவள். பின்ன என்ற ஃப்ரெண்ட் என்னட்ட இருந்து பெரிய காரணம் நீங்க மட்டும் தானே. அதுக்கு தான் வட்டியும் முதலுமா அவளை நம்மட வீட்டுக்கே கூட்டி கொண்டு வர போறேனே. இன்னும் கிட்டத்தட்ட 7.5 மாதங்கள் மட்டும் தானே. ஆ, அதுவரை நீங்க 2 பேருமா லண்டனை சுற்றி வாங்கோ என்ன. ஹலோ ஹலோ, நீயும் மச்சானும் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா என்று சுற்றலாம். நான் ஒன்று அண்ணியோட தெரியக்கூடாதா என்ன? தமையின் தோழியை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி என்றதில் மனதில் மகிழ்வு பொங்கியதே வெளிக்காட்டவில்லை அஞ்சு. அட என்னவும் செய்யுங்க, எனக்கு என்ன வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி 4 நாட்கள் ஆச்சு. என்னோட கதைக்க மட்டும் அவளுக்கு நேரம் இல்ல. உங்களுக்கும் அதேதான். இதை சொன்னவள் விழிகளில் கசிவோ. இது என்ன குழந்தையாட்டம் அஞ்சு? துர்கா வேலை முடிஞ்சு வர உங்களுக்கு நடுசாமம் ஆகிரும். அதுக்கு பிறகு போன் எடுத்து குழப்பறதா என்று எடுக்க இல்ல. அதோட நீயும் முன்ற மாமிக்கு வருத்தம் பண்ண ஹாஸ்பிட்டலும் வீடுமா நின்றதானே. இன்றைக்கு தானே ஃப்ரீயா நிற்பான்ட்டு அம்மா சொன்னார். இன்னும் கொஞ்சத்துல எடுக்க இருந்தம், அதுக்குள்ள நீயே எடுத்துட்ட என்றதும் அஞ்சனாவின் விழிகளில் கூர்மை. கொஞ்சம் முதல் தான் துர்காவுக்கு எடுத்திருந்தாள். கைபேசி அழைப்பு எடுப்படவில்லை என்றதும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்தாள். பர்வதம் தான் இருந்தார். என்ன நினைவிருக்கா பாட்டி என்று இவள் அறிமுகம் செய்து கொண்டதும் அன்பாக கதைத்தவர். துர்கா எங்க பக்கத்துல எங்கேயோ போயிட்டாள் போலமா. போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. நான் சோஃபாவோட சாஞ்சிருந்த நான் அப்படியே அசந்து போன நான் உம்மண்ட போன் சத்தத்துல தான் எழும்பினான் என்றவர் புள்ள வந்ததும் எடுக்க சொல்லுறேன் என்றிருந்தார். இப்ப பார்த்தா அவள் அண்ணாவோட நிக்கிறாளோ? இவளுள் வந்த சந்தேகத்திற்கு மறுநொடியே விடை கிடைத்தது. இனி போதும் துர்கா, உம்மோட ஃப்ரெண்டு வாய் விட்டு அழ முதல் கதைச்சிரும் என்றபடி இடப்புறமாக கை நீட்டி அருகில் அமர்ந்திருந்தவள் தோளில் கை போட்டு தன்னருகள் எடுத்தான் சயந்தன். பாரா, இவ்வளவு நேரமும் பேசாமல் இருந்தியாடி துர்கா. உனக்கு ஃப்ரெண்டு என்னை விட நம்ம பிரிச்ச இந்த அண்ணா பெருசா போயிட்டார் என்னடி? தமையனையும் தோழியையும் ஒன்றாக பார்த்த மகிழ்வை மறைந்து சீண்டினாள் அஞ்சு. சயந்தனை ஒரு பார்வை பார்த்து விட்டு தோழி சுற்றியிருந்த அவன் கரங்களை விலக்கி தன் கரத்தினுள் பொத்திக் கொண்டபடி, ஹாய் செல்லம், எப்படி இருக்கிற என்ற துர்காவின் விழிகளிலும் பளபளப்போ. சற்று நேரம் தோழிகள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாது ஒருவர் மற்றவரை பார்த்திருந்தனர். இருவர் மனங்களிலும் பள்ளிக்கால நினைவுகளின் மென்வருடல். எத்தனை வருட பிரிவு! உண்மை நட்பு பிரிந்துவிட்டாலும் அத்தனை சுலபத்தில் அதன் வாசம் அற்றுப்போவதில்லை என்பதை அக்கணம் இருவராலும் உணர முடிந்தது. தங்கையின் கன்னங்களின் கண்ணீர் கோடுகளை கண்டுவிட்டு முன்னால் சரிந்து துர்காவின் முகத்தை பார்த்தவனுக்கு மனதில் குத்தியதுதான். 2 நண்பிகளையும் பிரித்தவனவன் அல்லவா? அதோடு துர்காவின் கேலி கிண்டல் கலகலப்பு எல்லாமே காணாமல் போய்விட்டதையும் அவதானித்து விட்டானே. விஷம பார்வையும் குறும்பு பேச்சுமாக பழைய துர்காவை பார்க்க அவா கொண்ட அவன் உள்ளத்தில் ஏகத்துக்கும் ஏக்கம். அவளின் அந்த சுபாவங்கள் தானே அவனுள் ஆழப்படிந்து அவளை அவனுள் தக்க வைத்திருந்தவை. அவளை அவள் சுயத்தோடு வாழ்நாள் முழுவதும் நேசிக்க விரும்பியது அவன் உள்ளம். சொறி செல்லங்கள், மெல்ல சொன்னபடி அவளின் கண்ணக்கதப்புகளில் வழிந்த கண்ணீரை மென்மையாக துடைத்த தமையனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவன் தங்கை. டி துர்கா, யா அண்ணா சிங்கிள் சைந்தன் இப்படி ரொமான்டிக் ஹீரோவா மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை போ. பாரு பாரு, கண்ணாலேயே கதை சொல்றாரு பாரு. தோழியை பார்த்து கண்ணடித்தபடி அவள் சொல்ல துர்காவின் பார்வையோ அவனில். சில கணங்கள் அவள் பார்வையை தாங்கி நின்றவன் விழிகளில் சட்டென்ற நேசம் மறைந்து கேலி கொடி வந்தது. ஹா, ரொமான்டிக் ஹீரோவா? எவன் அவன்? என் மச்சானா? புரியாத பாவனையில் கேட்டவன், நீரென்ன துர்கா, சின்ன புள்ளை போல கண்ணை கசக்கும் மஞ்சுவை தேற்றுவீர் என்று பார்த்தால் இந்த வீரமகைக்கு வந்த சோதனை என்றபடி கடைசி துளியாக அவள் கீழிமையோரும் எட்டி பார்த்த கண்ணீரை துடைத்து விட்டவன் பெண்கள் இருவருமாக முறைத்தார்கள். இங்க பார் துர்கா, நீதான் பெண்ணென்று அம்மா ஏற்கனவே முடிவு செய்துட்டு இந்த பெரியவரிடமும் சொல்லி போட்டோவும் அனுப்பினார் தெரியுமா? இவர் அதை பார்க்கவே இல்லை போல. படப்படத்தால் அஞ்சு. இதை ஏற்கனவே அவன் சொல்லி இருந்ததில் அவனை பார்த்து முருவளித்தாள் துர்கா. அங்க என்ன சிரிப்படியர்ம என்றதுக்கு இருவரும் சேர்ந்து முருவளிக்க, இவர் நல்ல பிள்ளையாட்டம் உங்களோட வீட்டை வந்து பெண் கேட்டுட்டார். அதுவும் முன்னாண்டைக்கு கண்டதாலதான், இல்லாட்டி அம்மா பார்த்த பெண்ணுக்கு தானே தலையாட்டியிருப்பார். கொஞ்சம் யோசி பார்ப்போம் என்றதற்கு அஞ்சு ஏண்டா கெஞ்சலாக பார்த்தான் சயந்தன். அவளே சமாதானமாகியிருக்கிறாள். சொந்த தங்கை பாசமலர் ஏற்றி விடுறாளே. தங்கையை கடிந்தான் மனதுள்.
அதையெல்லாம் பொருட்படுத்தாது, அதுக்கென்றே இவர் அன்றைக்கு சொன்னதையெல்லாம் மறந்து போகாத துர்கா சொல்லி போட்டான். நிமிடத்தில் தனக்கு எதிராக திரும்பிவிட்ட தங்கையை கையெடுத்து கும்பிட்டான் சயந்தன். என்ற வாழ்க்கையில கும்மிடித்து விடாத செல்லம், நான் பாவப்பட்டவன். துளைஞ்சு போயிட்டு என்றிருந்ததை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ப்ளீஸ். பகிடி போல சொன்னாலும் அவன் விழிகள் கலங்கி விட்டன. அவன் குரலின் கரகரப்பில் திரும்பி பார்த்த துர்காவின் விழிகளும் தான் கலங்கி விட்டன. என்ன நீங்க? அவள் பகடிக்கு சொல்லுறதையெல்லாம் பெருசு பண்ணி கொண்டு அவன் கரங்களை பற்றி அழுத்தினாள். அவள் விழிப்பார்வையும் கரம் தந்த அழுத்தமும் அவன் உள்ளத்தில் அவனிடத்தை துல்லியமாக காட்டி நின்றன. எங்க நாங்களும் இருக்கிறோம். அஞ்சுவின் கேலி குரலில் சுதாரித்த துர்கா, அதுதானே, அதெப்படி நீ அப்படியெல்லாம் சொல்லலாம்? அவனுக்காக பேசுகிறாளாம். உனக்கு ஒன்று தெரியுமாடி அஞ்சு? உண்மை அன்றைக்கு உன்ற அண்ணா எனக்கு நல்லதுதான் செய்தார் என்று விட்டு அவனை பார்த்தவள் விழிகளில் பழைய விசமம். தோழியிடம் திரும்பி கண்ணடித்தவள், நம்மளோட படிச்ச சுசீட அண்ணாவை தான் நான் உண்மையாவே சைட் அடிச்சு கொண்டிருந்தேன் தெரியுமா? நல்ல காலமடி. இவர் அப்படி சொல்ல அட ஆண் குளமே வேணாமென்று ஒதுங்கி போயிட்டேன். இல்லையோ அந்த ஆளை கட்டி கொண்டு பியர் கேஸ் வாங்கி கொண்டு திரிஞ்சிருப்பேன். அதுக்கு இவர் பரவாயில்லை தானே, மன்னிச்சு விடுவோம் விடு என்றதும் அவளை தன்புறம் திருப்பிய சாயந்தன் ஆஹா என்று வாய் விட்டு நகைத்தான். சுசீண்டா அண்ணாண்டா எங்க லண்டன்ல இருக்கிற சுரேந்திரன் தானே? தொடர்ந்து பெரிதாக சிரிக்க, ஹலோ, அவர் உங்களை விட வடிவு தெரியுமா இல்லையாடி அஞ்சு என்றதும் அவளோ, நல்ல உயரமுண்டி போட்டு கொடுக்க சிரிப்பை நிறுத்திவிட்டு துர்காவையை பார்த்திருந்தான் சாயந்தன். சட்டென்று தன் கிண்டலையும் கேலியையும் நிறுத்திவிட்டாள் துர்கா. எத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்படி இலகுவாக கதைத்தாள். ஆனா இவருக்கு இப்படி கதைச்சு பேசுறது பிடிக்காது என்று தெரிஞ்ச பிறகும் மனதில் முணுமுணுக்க அவனோ அவள் வதனத்தை இருக்கரங்களாலும் ஏந்தி கொண்டவன், இந்த கிளிகிழிப்ப என்ற வார்த்தைகளால துளைச்சு போட்டனோ என்று பயந்து போனன்னு தெரியுமா? இப்பதான் தெரியுது, அன்றைக்கு கண்ட கிளிகிழிப்ப அப்படியே தான் இருக்கிறா என்று சொல்லிவிட்டு பக்கென்று நகைக்க, உங்களை அவன் நெஞ்சில் முகத்தை மறைத்து கொண்டாள் துர்கா. தோழியையும் தமையனையும் மனம் ஒருமித்து பார்த்த சந்தோஷத்தில் மின்னிய விழிகளோடு தமையனிடமிருந்து விழிகளால் விடை பெற்று அழைப்பை துண்டித்தாள் அஞ்சு. இதோட கதை முடிவடைஞ்சிருச்சுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ.